அனைவருக்கும் மனமார்ந்த காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்றேன். இந்த பேட்ச்ல கிட்டத்தட்ட 5 வாரம் முடிஞ்சு 6வது வாரத்துல இருக்கோம். இந்த பேட்ச்ல இந்த வருஷத்துல 5 வாரங்கள் முடிஞ்சு 6வது, கிட்டத்தட்ட சரி பாதியில நிக்கிறோம். ஓகேயா? இதுல எத்தனையோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. சிங்கப்பூர் டூர் அடங்கியிருக்கு. போன கடுத்தம் எலிஜிபிளான, பிரான்ஸ் எலிஜிபிளான அத்தனை லீடர்ஸும் சிங்கப்பூர் எலிஜிபிள் ஆகணும். அதுல ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, சிங்கப்பூர் போறோம், சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே மலேசியா போறோம் கப்பல்ல. டிரான்ஸ்னியனுடைய முதல் முறையாக அந்த டிரான்ஸ்னியனுடைய வரலாற்றுல அந்த கப்பல்ல பயணம் செய்ய போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேயா? நல்லா இருக்குங்கிறாங்க. விசாரிச்ச லெவல்ல நல்லா இருக்கிறதுனால தான் அனுமதி கொடுக்குறோம். ஓகே, அப்போ அந்த டூர் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் ப்ளஸ் இது எல்லாமே ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். சிங்கப்பூர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஏன்னா சிங்கப்பூரும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், டிரான்ஸ்னுடைய வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து ஏன்னா அதெல்லாம் ஒரு முறை பார்க்கக்கூடிய டூர்னு தான் சொல்கிறாங்க, ஒரு முறை பார்க்கக்கூடிய நாடுன்னு தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் தாய்லாந்து மாதிரி ஒவ்வொரு முறையும் பார்க்கக்கூடிய நாடு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒரு முறை பார்த்தா அவ்வளோதான். அப்போ அதே மாதிரி டிரான்ஸ்இந்தியாங்கிறது வந்து இந்த ஒரு முறை பார்த்தாச்சு அப்படின்னா, இந்த மலேசியாவை பொறுத்தளவு ஒரு முறை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அது திருப்தி இல்லை, வேண்டாம், நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கு, அதனால அது வேண்டாம், எனக்கு வந்து திருப்தி இல்லைன்னு சொல்லி அது தாய்லாந்து எத்தனையோ முறை போயிருக்கோம். ஆனால் தாய்லாந்து எத்தனை முறை போனாலும் சலிக்காத ஒரு நாடு உலக சுற்றுலாத்தலம். அந்த மாதிரி சிங்கப்பூர். அப்போ இந்த மாதிரி ஒரு தருணத்தை விட்டுட்டோம்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம், லாஸ்ட்டாக கூட இருக்கலாம். சிங்கப்பூர் அடுத்த டூர் கிடைக்காம கூட இருக்கலாம், தெரியல. ஓகே, ஆனால் வாய்ப்பு ஒரு முறை பார்க்கக்கூடிய நாடு, மலேசியா மாதிரி ஒரு முறை பார்க்கக்கூடிய நாடு தான் சொல்றாங்க. அதனால கொஞ்சம் கேர் எடுங்க. வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யாருங்க எப்போதும் கிடைக்கிறதுல, கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கணும்னு சொல்றேன். உங்களுக்கு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திங்க. எனக்கு கிடைச்சது, நான் பயன்படுத்திக்கிட்டேன். நீ கிடைச்சவங்க, அவங்க வாய்ப்பு கிடைச்சவங்க அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. உங்களுக்கு கிடைச்சதை நீங்க வந்து பயன்படுத்திக்கிங்க. எவ்வளவு சீக்கிரம் பயன்படுத்த முடியும் பயன்படுத்திங்க. நான் 6 வாரம் தான் இருக்கு, 6வது வாரத்துல நுழைஞ்சிருக்கோம், சரி பாதியில உள்ள இருக்கும். எவ்வளவு பேர் எலிஜிபிள், எத்தனை ஜோடி எது கம்ப்ளீட் ஆயிருக்கோம், இன்னும் எத்தனை ஜோடி ஆகணும் அப்படின்னு பாருங்க. நம்மளுடைய டீம்ல எவ்வளவு பேத்துக்கு ஆப்பர் சுட்டி இருக்குது அப்படின்னு பாருங்க. ஆப்பர் சுட்டி இல்லைன்னா உருவாக்குங்க, வாய்ப்பு இல்லைன்னா உருவாக்குங்கிற. வாய்ப்பை பயன்படுத்தி ஜெயிச்சதெல்லாம் அந்த காலம். இப்போ நம்ம தாத்தா காலம். வாய்ப்பை உருவாக்கி ஜெயிக்கிறது இந்த காலம், நம்ம காலம். காலங்கள் நீங்க வந்து காலங்களை வந்து காலம் செகண்ட் மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம தான் இந்த மாறாம இருக்கோம். நேத்து இருந்த காலம் இன்னைக்கு இல்லை, போன வாரம் இருந்தது இந்த வாரம் இல்லை, போன மாசம் இருந்தது இந்த மாசம் இல்லை, போன வருஷம் இருந்தது இந்த வருஷம் இல்லை. எவ்வளவு பெரிய மாற்றம். அது மாறுது, ஆனா நம்ம மாறுறதுக்கு காலம் மாறிக்கிட்டு தான் இருக்கு. அதனால தாத்தா காலத்துல வந்து வாய்ப்புகளை பயன்படுத்தி, 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வாய்ப்புகளை பயன்படுத்தி தான் வாய்ப்புகள் ஜெயிக்கணும். ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தான் ஜெயிக்க முடியும். வாய்ப்பு இருந்தா தான் ஜெயிக்க முடியும். முதல்ல அந்த வாய்ப்பு இருக்கணும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் ஜெயிக்க முடியும். அது தாத்தா காலம். வாய்ப்பே இல்லைனாலும் கூட வாய்ப்பை உருவாக்கி பயன்படுத்துறது தான் இந்த காலம். அன்னைக்கு காத்து வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 மாசம் காத்து வரும். அப்ப காத்து வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 மாசம் காத்து இருக்கணும். முதல்ல காத்து வேணும் அப்படின்னாலே, ஓகேயா? அந்த காத்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காத்து இருக்கணும். வெயில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெளிச்சம் வேணும் அப்படின்னு கேட்டா 12 மணி நேரம் தான். இதுதான் வாய்ப்பு. அந்த 12 மணி நேரம் வெளிச்சத்துல வெளிச்சம் இல்லாம எதையும் செய்ய முடியுமா? அப்ப இந்த வெளிச்சம் இல்லாம இந்த ட்ரைனிங் வந்து பண்ணணும் கேட்டா என்னுடைய உருவம் தெரியாது உங்களுக்கு. அப்போ அப்ப இப்ப வெளிச்சம் இருக்கு. அது மாதிரி அன்னைக்கு வந்து வெளிச்சத்தை பயன்படுத்தி வேலை செஞ்சோம். இன்னைக்கு வெளிச்சத்தை உருவாக்கி பயன்படுத்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிச்சத்தை பயன்படுத்தி, வெளிச்சம் வந்துச்சு, இந்த பகல்ல தானே வெளிச்சம் வரும், அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி வேலை செஞ்ச காலம். இன்னைக்கு வெளிச்சத்தை உருவாக்கி வேலை செய்கிற காலம்.
புரியுதுங்களா? அன்னைக்கு காத்து வேணும் அப்படின்னு சொன்னா 3 மாசம் காத்து இருந்து வெளியில போகணும். இன்னைக்கு காத்து நம்ம எப்ப வேணும்னா சுவிட்சை போட்டு காத்தை கொண்டு வரணும். காரணம், வாய்ப்புகளை தேடி பயன்படுத்துனது அந்த காலம், வாய்ப்பை உருவாக்கி பயன்படுத்துறது இந்த காலம். அப்ப வாய்ப்பு கிடைக்கலாம், உருவாக்குங்க. என்ன உருவாக்குறது? வாய்ப்பே இல்ல இவனுக்கு அப்படின்லாம் சொல்லாதீங்க. வாய்ப்பை உருவாக்குங்க. டீம் இல்ல அப்படின்னா டீமை உருவாக்குங்க. அவ்வளவுதான், அதுதான் சொல்றேன். டீம் எல்லாருமே விலை கொடுத்தாலும் வாங்கினது இல்ல. நானா இருக்கட்டும், நீ ஜெயிச்சவங்க அத்தனை பேருமே டீமை உருவாக்கணுங்க. டீமை உருவாக்கி தான் பயன்படுத்தினாங்க. டீமை வாங்கிலாம் யாருமே இந்த இந்த தொழில்ல, இந்த நிறுவனத்துல, இந்த உலகத்துல யாருமே டீமெல்லாம் விலை கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. எவ்வளவு பெரிய ஜாம்பவானு எத்தனை கோடி பணம் இருந்தாலும் கூட டீமை விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்படி வாங்கினாலும் அது நிக்காது. ஒட்டுக்கு கண்ணாடி ஒட்டு போட்டது மாதிரி அது நிக்காது. உருவாக்கணும். ஒரு கண்ணாடியை உருவாக்குறது மாதிரி டீமை உருவாக்கணும். ஒரு மரத்தை உருவாக்குறது மாதிரி உருவாக்கணும். புரியுதா? உருவாக்கி பயன்படுத்துங்க. டீமுக்கு இல்லை அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. டீமை உருவாக்குங்க. சேல்ஸ் எல்லாம் கவலைப்படாதீங்க. சேல்ஸை உருவாக்குங்க, டெவலப் பண்ணுங்க. அதனால உருவாக்கி 6 வாரம் 7 வாரம் இருக்கு. 5 வாரம் தான் முடிஞ்சிருக்கு. இது 6வது வாரத்துல இருக்கும். அப்படி கணக்கு பார்த்தா 7 வாரம் இருக்கு. பயப்படாதீங்க, தைரியமா பண்ணுங்க, போராடுங்க. போராமலாம் ஒண்ணும் கிடைக்காது. நிறைய பேர் இங்க உழைக்கிறீங்க. உழைக்கிறதுக்கான ரிசல்ட் கிடைக்குது. உங்களுடைய உழைப்பு எவ்வளவோ அதுக்கான ரிசல்ட் தான் இங்க கிடைக்குது. போராடுனா அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். போராட்டினா என்ன கிடைக்கும்? போராட்டத்தினுடைய முடிவில் என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். உழைப்பினுடைய முடிவில் என்ன கிடைக்கும்? கூலி கிடைக்கும். அவ்வளவுதான். நீ உழைச்சா கூலி கிடைக்கும், போராடினா கூலியுடன் சேர்ந்த வெற்றி கிடைக்கும். அவ்வளவுதான். நீ போராடுறியா உழைக்கிறியாங்கிறது உன்னுடைய கையில இருக்கு. நான் போராடுறதுனால, நீ ஜெயிக்கணும்னு நான் போராடுறதுனால எந்த விதமான ஒரு ஆரம்பமா தான் இருக்குமா ஒழிய அது முடிவா இருக்காது. நான் என்னுடைய போராட்டத்தை எடுத்துக்கிட்டு பயன்படுத்தி வெற்றி அடைகிற டீம் நிறைய இருக்கு. பயன்படுத்தி வெற்றி அடைகிற டீமு கண்டிப்பா நிறைய இருக்கு. கண்டிப்பா நிறைய இருக்கு. பெரிய சாதனை தான் படைச்சிருக்கோம். பிரான்ஸ்ல வந்துட்டு கிட்டத்தட்ட அவ்வளவு பேர்ல 90% பேரிட்ட டூர் அச்சுவர்ல நம்ம டீம் தான் இருக்கு. அப்புறம் அது ஒரு போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி தானே. போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி தானே. 90% சும்மா கிடையாது. இது 10% தான் 3 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அப்படித்தானே. பிரான்ஸ் டூர் அந்த மாதிரி தான் சிங்கப்பூர் டூரும். சிங்கப்பூர் டூரும் இப்ப கவுண்டிங், நேற்று போன வார கவுண்டிங், 4வது வார கவுண்டிங் எழுதி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 9ல் 7 பண்ணியிருக்கோம். 7 பண்ணிருக்கோம். அப்ப பெருசா பண்ணிருக்கோம். ஆனா எனக்கு திருப்தி இல்ல. பெருசா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பண்ணனவங்க ஓகே. பெரிய டீம். ஆனா அதுதான், பெரிய டீமை உருவாக்கியிருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ பெரிய டீம் நம்ம கிட்ட இருக்குது. அதனாலதான் பெரிய வெற்றியை எதிர்பார்க்கிறோம். இப்ப அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது காரணங்கிறது வந்துட்டு நம்ம வந்து யானை மாதிரி இருக்கும். மத்த டீம் எல்லாம் எறும்பு மாதிரி இருக்கு. அதனால நம்ம வந்து இன்னைக்கு பெரிய டீம், அவங்களுடைய டீமினுடைய வேல்யூவுக்கும் நம்மளுடைய டீமினுடைய வேல்யூவுக்கும் கணக்கு பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா நம்ம பின்தங்கி தான் இருப்போம். புரியுதுங்களா? அவங்களுடைய குட்டி டீம் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய ரிசல்ட் கொடுக்குறாங்க. அது பெரிய ரிசல்ட். அது உதாரணத்துக்கு குட்டி டீம் வச்சு சிம்பிள் மேட்டரை நம்ம சொல்லுவோமே. நம்ம 100 கெஸ்ட்டை ஏத்தி 30 சேல்ஸ் எடுக்கிறோம். கரெக்டா? அவங்க 30 சேல்ஸ் எடுக்கிறோம். அவங்க 30 கெஸ்ட்டை ஏத்தி 20 சேல்ஸ் எடுக்கிறாங்க. 20 கெஸ்ட்டை ஏத்தி 18 சேல்ஸ் எடுக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம 30 சேல்ஸ். ஆனா அவங்களுடைய டீமினுடைய வேல்யூ நம்ம எவ்வளவு கெஸ்ட்டை ஏத்துறோம்? 100 கெஸ்ட்டை ஏத்தி 30 சேல்ஸ் எடுக்கிறோம். அப்ப இந்த கவுண்டிங்கை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க 30 சேல்ஸ் ஏத்தி 20 எடுக்கிறாங்க. 20 ஏத்தி 18 எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வேல்யூ அவ்வளவுதான். அவங்களுடைய கெப்பாசிட்டி. அப்ப சின்ன டீமை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய வெற்றி அவங்க அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பெரிய டீமை வச்சுக்கிட்டு சின்ன வெற்றியை தான் அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு பாக்குறதுக்கு பார்வையில தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும் ஒழிய டீமுடைய நம்மளுடைய டீம் எங்கெங்கெல்லாம் இருக்கு தெரியுமா? டோட்டல் டீம் இன்னைக்கு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டுல எத்தனை கிளைகள். தமிழ்நாட்டுல நம்மளுடைய டீம் காலடி படாத இடமே இல்லை. அவ்வளோ பெரிய வேல்யூ வச்சுக்கிட்டு டீமை வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கோம் அப்படிங்கிறதுல ஒன்றும் பெருமை கிடையாது. நம்மளுடைய டீம் என்ன இருக்கணும் வேல்யூ அப்படின்னா,
கிட்டத்தட்ட போன டூருக்கு பண்ணதுதான் கணக்கு. 100% அவ்வளோ பெரிய டீம் நம்ம வச்சிருக்கோம் நிறுவனத்துல. இந்த நிறுவனத்துல அவ்வளோ பெரிய பங்கு, நம்மளுடைய அவ்வளோ பெரிய ஷேர் வச்சிருக்கோம். 90% எந்த 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 எதுல சிங்கப்பூர்லயோ இல்ல எதுல நம்ம அடையிறோமோ அதுதான் கரெக்டான வெற்றி. பிரான்ஸை பொறுத்தளவு கரெக்டான வெற்றி அடைஞ்சிருக்கோம். ஓகேயா? பிரான்ஸை பொறுத்தளவு கரெக்டான வெற்றி அடைஞ்சிருக்கோம். ஓரளவு ஒரு ஓகே 90% அடைஞ்சிருக்கோம். இன்னொரு 10% கூட எடுத்திருக்கலாம். கொஞ்சம் கேர் எடுத்திருந்தா இன்னொரு 10% எடுத்திருக்கலாம். அது மாதிரி இதுல சரி ரைட்டு, டீம் ஜெயிச்சு என்ன பிரச்சனை? நம்ம என்ன பண்ணோம்? டீம்ல நான் ஒருத்தன் இருக்கேன். உங்களுடைய நாங்க இருக்கக்கூடிய டீம் ஜெயிச்சிருச்சு. ஆனா நான் ஜெயிக்கலையே. நான் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதே. அதுதானே பெரிய விஷயம். அப்ப நீ என்ன பண்ண? சிங்கப்பூர் டூருக்கு என் டீம் வந்து நம்மளுடைய டீம் வந்து முன்னிலை வகிக்குது, ரேடிங்ல முன்னிலை வகிக்குது. அது ஒரு பெரிய பெருமை தான். அதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து பெரிய லெவல்ல ஜெயிக்கணும். அதை பயன்படுத்தி ஜெயிக்கணும். இன்னைக்கு எங்களுடைய டீம் தான் நிறுவனத்துல பெரிய டாப்ல இருக்கு, பெரிய நிறுவனத்துல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குதுங்கிறத விட நாம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கோம். நம்மளுடைய டீம் இந்த பேஜ் இதுல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லணும். எங்களுடைய டீம் வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, நாங்க வந்து இன்னைக்கு இந்த இந்த டீம்ல வந்து இவ்வளவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் பெருமை. நான் இன்னைக்கு பெருமைப்படலாம். அதே மாதிரி நீங்க உங்களுடைய பிரான்ச்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல கொண்டுட்டு வாங்க. நம்மளுடைய நம்மளுக்குள்ளே போட்டி போட்டு அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அப்படிங்கிறத கொண்டுட்டு வாங்க. ம். முடியும் என்பது மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ள இருக்கணுமே ஒழிஞ்சு, முடியுங்கிற நம்பிக்கை மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ள இருக்கணும். எதை சொன்னாலும் சரி, எதை நான் சொன்னாலும், எதை நீ கேட்டாலும் முடியும் அப்படிங்கிற பதில் தான் வரணும். முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் உதயமாகணும். முடியுமாங்கிற சந்தேகம் உதயமாக கூடாது. முடியாது அப்படிங்கிற முட்டாள்தனமான மூட நம்பிக்கை உதயமாக கூடாது. இதெல்லாம் முடியாது அப்படின்னு. நான் என்ன சொன்னாலும் அந்த அளவுக்கு உன்னுடைய மனநிலையை நீ வந்து தயார்படுத்திக்கணும். நம்மளுடைய டீம்ல அதுதான் உங்களுக்கும் பெருமை, எனக்கும் பெருமை. எதை கேட்டாலும் நீ உன்னுடைய காதுல யார் எதை சொன்னாலும் சரி, நிறுவனம் எவ்வளவு பெரிய டார்கெட்டை கொடுத்தாலும் சரி, உன் மனசுக்கு அடுத்த செகண்ட் அது உன் காது வழியே மனசுக்குள்ள போகும்பொழுது அங்கிருந்து கரெக்ட் முடியும். முடியும் முடியாது அப்படின்னு உனக்கு உன் காதுல இதை யாராவது சொன்னாலும் கூட இல்ல முடியும். முடியாதுங்கிறது காதோட போகணும், முடியுங்கிறது தான் மனசுக்குள்ள போகணும். ஏன்னா அது அது பெரிய பொக்கிஷம். அது ஒரு பெரிய பவர் ஃபைண்ட். அதுக்குள்ள அது நெகட்டிவ் போயிடவே கூடாது. முடியாது, நடக்காது, சாத்தியம் இல்லை, நோ நெகட்டிவ். அதெல்லாம் நெகட்டிவ் அங்கே இருக்காதீங்க, நெகட்டிவ் பேசுற இடத்துல இருக்காதீங்கன்னு சொல்றது காரணம் என்ன தெரியுமா? உன் காதுல கேட்டு அது மனசுக்குள்ள போயிடும், மனசை கெடுத்து விடும். உடம்புக்கு எடுத்தா குளிச்சு சரி பண்ணிடுறீங்க, எது போனாலும் சரி பண்ணிடுவீங்க. ஆனா மனசு கெட்டு போச்சுன்னா சரி பண்ணவே உங்களால முடியாது. ரொம்ப போராட்டம், ரொம்ப கஷ்டம். அதனாலதான் மனசு கெட்டு போகாம பாத்துங்க. உடம்பு கெட்டு போனா பரவாயில்ல, சரி பண்ணி விடலாம். உள்ளம் கெட்டு போகாம பாத்துங்க. அதனாலதான் நெகட்டிவ் பேசுற இடத்துல இருக்காதீங்கன்னு சொல்றது. பாசிட்டிவ் பேசுற இடத்துல இருங்கன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? வெற்றியாளனாரு இல்ல வெற்றியாளனுடைய கூட இரு சொல்லியிருக்காங்களா பழமொழி. வெற்றியாளனா இரு, இல்ல வெற்றியாளன் கூட இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெயிச்சவன் ஜெயிச்சிரு, இல்லைன்னா ஜெயிச்சவன் கூட இரு. அப்பதான் அந்த 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 என்ன காரணம்? ஜெயிச்சவன் வந்து அவன் நெகட்டிவ் பேசவே மாட்டான். ஜெயிச்சவன் நெகட்டிவ் பேச மாட்டான், பாசிட்டிவ் தான் பேசுவான். நீங்க பாருங்க, நம்ம பிசினஸ்ல எடுங்க, யாராவது ஜெயிச்சவங்க கிட்ட போய் நீங்க உட்காந்து பாருங்க, நெகட்டிவ் இருக்காது, பாசிட்டிவ் இருக்கும். தோத்து போனவங்க கிட்ட போய் பாருங்க, அதிகமா நெகட்டிவ் தான் இருக்கும். ஜெயிச்சவங்க கிட்ட பாருங்க, நெகட்டிவ் இருக்காது சொல்லல, அதிகமா பாசிட்டிவ் தான் இருக்கும். அப்ப அது என்ன ஆகும்னா, பாசிட்டிவான விஷயங்களை கேட்டு 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 அது மனசுக்குள்ள பதிஞ்சு மனசு பாசிட்டிவா மாறிடும். மனசு முடியும் அப்படிங்க பாசிட்டிவா மாறிடுச்சுன்னா அந்த நெகட்டிவ் வந்து உள்ள எடுத்துக்காது. நெகட்டிவ உள்ள எடுத்துக்காது, பாசிட்டிவே மட்டுமே நம்மளுக்கு பதில சொல்லும். அதான் சொல்றேன், உலகத்திலே சக்தி வாய்ந்த ஒரு பொருள் உன்னுடைய மனசு. அதிவேகமான பொருள் உன்னுடைய மனசு. இதை விட அதிவேகமான ஒரு பொருளை இன்னும் மனிதன் கண்டுபிடிக்கவே முடியல. புரியுதுங்க? அப்படியாக்கும் அந்த ஒரு மனசு பொக்கிஷம். அது நீ ஆண்டாள் உன்னுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா, எதை கேட்கணும், எதை பதியணும், எதை விதைக்கணும், எதை விதைக்க கூடாது, எப்ப விதைக்கணும், எப்ப விதைக்க கூடாது, எப்ப சரி எது தவறு அப்படிங்கிறது எல்லாத்தையும் மனசை நீ பழக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடிமையாயிரும். அப்போ நெகட்டிவ் பழகினீங்கன்னா நெகட்டிவ்க்கு அடிமையாயிரும், பாசிட்டிவ் பழகினீங்கன்னா பாசிட்டிவ்க்கு அடிமையாயிரும். புரியுதா? நல்லதுக்கு பழகினீங்கன்னா நல்லதுக்கு அடிமையாயிரும், கெட்டதுக்கு பழகினீங்கன்னா கெட்டதுக்கு அடிமையாயிரும். அப்ப அடிமை ஆயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உன்னை வழி நடத்தும். எது சரி எது தவறு நீ தூங்கினாலும் கூட அது 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 வேலையை கரெக்டா செஞ்சிடும். எதுக்கு பழக்கிறியோ அதுக்கு அது வேலையை செய்யும். நாயை பழக்கினா அது வேலையை செய்யுது,
பூனையை பழக்கினா அது வேலையை செய்யுது, மாட்டை பழக்கினா அதனுடைய வேலையை செய்யுது. மனுஷ பழக்கினா அது வேலையை அது செய்யும். அது வேலையை அது செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீ ஓஞ்சாலும் அது ஓயாது. இது ஜெயிக்க வந்துட்டீங்க. அதனால அது கெட்டு போகாம பாத்துக்க. அது கெட்டு போனதுனாலதான் உனக்கான அந்த அந்த முடியாது, முடியும், முடியாது அப்படின்னா முழுசா கெட்டு போச்சு. முடியுமா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுன்னா பாதி கெட்டு போயிருக்கு. முடியும், எதை கேட்டாலும் முடியும். பாசிட்டிவ். நான் நிறைய பேர்த்துக்கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன். என் வாழ்நாள்ல இந்த 20 ஆண்டுகள்ல எவ்வளவு பேர்த்துக்கிட்ட பேசியிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளவு பேர்த்த பார்த்திருப்பேன், எவ்வளவு பேர்த்த பழகியிருப்பேன், எவ்வளவு பேர்த்திட்ட பேசியிருப்பேங்கிறது எனக்கு தெரியும். அப்ப ஒரு சில நபர்கள்ட்ட எல்லாம் அவன் வந்து சாதாரண நிலைமையில இருப்பான். நான் எல்லா வெற்றி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் அத்தனை பேரும், உங்களுடைய லீடர்ஸ் அத்தனை பேரும் நான் ஜீரோல இருந்து பார்த்தவங்க. நான் ஜீரோல இருந்து பார்த்தவங்க. இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க வெற்றியாளரா பாக்குறீங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் ஜீரோல இருந்து பார்த்தவங்க. கரெக்டா? இவங்க அத்தனை பேரும், இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய லீடர்ஸ் அத்தனை பேரும் பாசிட்டிவ் மட்டுமே பேசினவங்க. பாசிட்டிவ் மட்டுமே பேசினவங்க. அவங்க ரொம்ப ஜீரோவா இருக்கையில, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கையில, டீம் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா என்ன அர்த்தம்? சேல்ஸ் இல்லைன்னு அர்த்தம். சேல்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? வருமானம் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப ஏன் சேல்ஸ் இல்ல? டீம் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? இதானே? டீம் இல்லைன்னா சேல்ஸ் இல்ல. சேல்ஸ் இல்லைன்னா வருமானம் இல்ல. வருமானம் இல்ல அப்படிங்கிற அந்த மாதிரி காலகட்டங்கள்ல 3 வேளை சாப்பாட்டுல 1 வேளை சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டு இருந்த காலகட்டங்கள்ல அவங்க கிட்ட இருந்து வந்த பதில் எல்லாமே பாசிட்டிவா இருந்தது. ஏன்னா மனசு கெடாம இருந்திருக்காங்க. மனசை கெடுக்கல. கெடுக்கிறதுக்கான சூழல் அங்க இல்ல. ஏன்னு கேட்டா அந்த காலகட்டங்கள்ல மேனேஜரா நான் வளம் வந்ததுக்கு தான் காரணம். எங்கேயும் பாசிட்டிவ், எதுலயும் பாசிட்டிவ். என்ன நடந்தாலும் பாசிட்டிவ். நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ். நெகட்டிவ் வருதுன்னு வச்சுங்க, அதுவும் பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ் வந்தா பாசிட்டிவ். அப்ப எங்கும் பாசிட்டிவ், எதுலயும் பாசிட்டிவ். எல்லாமே நல்லது மட்டும்தான். கெடுதலே கிடையாது. அப்படி வளர்ந்து அந்த அவங்களுடைய மனச மாறுனதுனால, அவங்ககிட்ட என்ன கேட்டாலும் சரி, முடியும்னு தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு முடியாதுங்கிற பதிலே வராது. பதில் இல்ல, எண்ணமே வராதுங்கிறேன். எதை சொன்னாலும் முடியும்னு தான் அவங்க நினைப்பாங்க. அந்த மாரி நான் உருவாக்கி வச்சிருந்தேன் ஒரு டீம. அதான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய லீடர்ஸ். கரெக்ட்டா? மனசு கெட்டு போனவங்க பிசினஸ்லயும் கெட்டு போயிருவாங்க. அதனால தான் சொல்றேன், உங்களுடைய மனச கெடாகாம பார்த்துக்கங்க. பழக்குங்க முதல்ல. இந்த ஒருவேளை முடியாது. இப்ப நான் ஏதாவது சொன்னா, முடியாது. இந்த வாரத்துல நீங்க எல்லாருமே நீங்க இங்க பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே இந்த வாரத்துல நீங்க வந்து சிங்கப்பூர் டூர் எலிஜிபிள் ஆயிரணும். இந்த வாரத்திலேயே. கரெக்ட்டா? அப்படின்னு இப்ப நான் சொன்னா, உங்க மனசு உங்களுக்கு மனசாட்சி ஏன்னா எனக்கு காதுல கேட்டு மனசுக்கு போயிருச்சு. மனசு என்ன உதயமாச்சு? பாருங்க. முடியுமான்னு உதயமாச்சா? முடியாதுன்னு உதயமாச்சா? இல்ல முடியும்னு உதயமாச்சா? உங்க மனசாட்சிக்கு விட்டுறேன். முடியும்னு உதயமாச்சுன்னா, உங்க மனசு 100% தயாரா இருக்கு. 100% கண்டிப்பா என்னால முடியும் இந்த வாரத்துல. இந்த வாரத்துல கண்டிப்பா நான் முடிப்பேன். ம். சரி. ஆ 200க்கு பக்கத்துல இருக்கிறவங்க, நீங்க கூட நினைக்கலாம் 200 பக்கம் நெருங்குனவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க அவங்க அவங்களுக்கு மட்டும் இந்த அ இந்த இந்த எண்ணங்கள் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா? எத்தனை சதவீதம் பேத்துக்குன்னு பார்த்துக்கலாம். அப்ப கிட்டத்தட்ட நெருங்குனவங்களுக்கு இந்த எண்ணங்கள் கரெக்ட்டா அந்த வாரத்துல என்னால முடியும் அப்படின்னு நினைக்கலாம். நான் இன்னும் 5 ஜோடி கூட மேட்ச் பண்ணல சார். அப்படின்னு இருக்கிறவங்க இங்க ஒருவேளை இங்க இருந்தா, நான் 195 ஜோடி மேட்ச் பண்ண முடியுமா? அப்படின்னாலும் கூட, ஒரு ஜோடி கூட மேட்ச் பண்ணாம இருந்து, 0வா இருந்து, நான் தான் சொன்னேனே, அந்த அந்த மாரி நான் மனச பழக்கி வச்சிருந்தேன் பாத்தீங்களா? நீங்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய லீடர்ஸ், டாப் லீடர்ஸ், பெரிய லீடர்ஸ், முக்கிய எல்லா கட்டங்கள்லயும் இருக்கக்கூடிய உங்களுடைய லீடர்ஸ் யாரெல்லாம் நீங்க வெற்றியாளரா பார்க்கிறீங்களோ, இவன மாரி வரணும்னு நெனைக்கிறீங்களோ, அவங்க எல்லாத்தையும் பாசிட்டிவா வச்சிருந்த காலகட்டங்கள்ல, அவங்களும் உங்கள மாரி 0வா இருக்கையில இந்த வாரத்துல நீங்க எல்லாருமே டூர் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னு சொன்னா, அவங்க மனசுக்குள்ள இருந்து உதயமாகக்கூடிய எண்ணங்கள் என்னவாக இருக்கும்னா, 100% சொல்றேன், முடியும்னு தான் எண்ணங்கள் உதயமாகும். அவங்க 0வா இருக்கலாம், டீம் 0வா இருக்கலாம். ஏன்னா இங்க போன வார்த்தை, இங்க இருந்து உதயமாகும் பொழுது அவங்களுடைய எண்ணங்கள் முடியும். ஏன்? சொர்ரா சார் சொன்னா கண்டிப்பா முடியும். அத தவிர வேற அவங்களுக்கு தெரியாது. அத தவிர எதுவுமே புரியாது. முடியும்னா முடியும். அப்படிங்கிற மனநிலையை அவங்க வச்சிருந்ததுனால தான் 200 ஜோடி இல்ல, 2000 ஜோடி இந்த வாரம் உன்னால பண்ண முடியுமான்னு கேட்டா முடியும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க அதுதான் சொல்றேன். இங்க என்ன இருக்கோ,
கிணீர் கிணீருங்குதா, இங்க என்ன இருக்கோ அதான் மைண்டுக்கு போகும், இங்க என்ன இருக்கோ அதான் மைண்டுக்கு போகும், மைண்ட்ல இருக்கிறதா இங்க டக்குன்னு இங்க வரும். டக்குங்கிற 4 நாளும் 8ங்கிற பதில் வரும். 2000 ஜோடி சொன்னாலும் அப்படித்தான் முடியும்னு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய மனசை தயார்படுத்தி வச்சிருக்காரு. அப்ப அந்த முடியும் அப்படின்னா, அந்த முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது பாருங்க, அதுதான் முயற்சி பண்ண சொல்லும். புரியுதா? அந்த அதிதீவிரமான நம்பிக்கை தான் விடாமுயற்சி பண்ண சொல்லும். அந்த விடாமுயற்சி தான் இன்றில்லை என்றாவது ஒரு நாள் அவங்கள வெற்றியாளரா மாத்துறது. புரியுதுங்களா? சரி. அந்த மாரி ஒரு காலகட்டங்கள்ல அவங்க முடியும்னு சொல்றாங்க. இன்னொரு ஆப்ஷன் குடுப்போம். டைட்டன் நான் இந்த வாரத்துல எல்லாருமே டைட்டன் ஆயிரணும். 500 ஜோடி அது. டைட்டன் ஆயிரணும். இந்த வாரத்திலே ஆகணும். எத்தன பேர் மனசுக்குள்ள வந்து முடியும் அப்படிங்கிற எண்ணம் உதயமாச்சு? எத்தன பேரினுடைய மனசுக்குள்ள என்னால முடியாது அப்படின்னு உதயமாச்சு? எத்தன பேரினுடைய மனசுக்குள்ள இது முடியும்னு உதயமாச்சு? ஏன்னா, இது உங்களுடைய மனசாட்சிக்கு நான் விட்டுர்றேன். எவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னாலும், முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் மட்டும் தான் உதயமாகணும். அப்படி உதயமாகிறது தான் அந்த பிசினஸ்க்கு தயாரான மனசு. இந்த பிசினஸ்க்கு நீங்க தயார்படுத்தி வச்சிருக்கிறது. உடம்ப தயார்படுத்தி வச்சிரலாம். நான் தயார்படுத்த முடியும் உங்களுடைய உடம்ப. புரியுதா? உங்களுடைய உள்ளத்த நீங்க மட்டும் தான் தயார்படுத்த முடியும். ஏன்னா, அது உங்களுடைய குழந்தை. நீங்க தான் உங்களுடைய உடம்பு தான் என்னுடைய குழந்தை. நான் என்ன வேணுமாலும் உங்க உடம்பு பண்ண முடியும். என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வா, அது போட்டு வா, இத பண்ணிட்டு வா, அத பண்ணிட்டு வான்னு உங்களுடைய உடம்பு காலைல 5 மணிக்கு எந்திரிக்க வைக்கிறது. எந்திரிக்க வச்சோம்ல. 5 மணிக்கு எந்திரிக்க வச்சிருக்கேன்ல 300 பேத்த. அ அதெல்லாம் என்னால முடியும். ஆனா உங்களுடைய உள்ளம் த தயார்படுத்துறது உங்கனால தான் முடியும். அதனால தான் முடியுமா? முடியாதா? இந்த வாரம் டைட்டன் ஆகணும். இந்த வாரம் ஆகணும். இந்த பேட்ச் கிடையாது. இந்த வாரம் ஆகணும். வர்ற சனிக்கிழமைக்குள்ள ஆகணும். டைட்டன் ஆகணும். இங்க பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே. ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட முறையில சொல்றேன். ஆகணும். இல்ல சிங்கப்பூர் டூர் எலிஜிபிள் ஆகணும். அது 200 ஜோடி. இப்ப உங்க மனசுக்குள்ள என்ன உதயமாகுது சொல்லுங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, முடியாதுன்னு உதயமாச்சுன்னு கேட்டீங்கன்னா தயார்படுத்துங்க. பயங்கர முடியும், 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 முடியும்னு எத கேட்டாலும் முடியும் அப்படிங்கிற பதில் வரந்தொட்டிங்க நீங்க தயார்படுத்துங்க. கொஞ்சம் கடுமையா நீங்க வந்து உங்களுடைய மனச தயார்படுத்த வேண்டிய சூழலுக்கு உங்க மனசு இருக்கு. ஓகேயா? பாசிட்டிவான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ சிம்பிள் மேட்டரு. கெடுதலான இடத்துல இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கெட்ட வாடை தான் வரும். நல்ல இடத்துல போய் ஒரு கோயில்ல போய் இருங்க. நல்ல நல்ல ஒரு வாடை வரும். சுமல் வரும். அவ்வளவுதான். அப்போ அ கெட்ட சுமல் வர்றதுக்கும், நல்ல சுமல் வர்றதுக்கும் அதுவும் சுமல் தான், இதுவும் சுமல் தான். காரணம் என்ன? அந்த கெட்ட இடத்துல இருக்கிறதுனால கெட்ட சுமல் வருது. காவ ஓரத்துல இருக்கிறதுனால. கோயில்ல இருக்கிறதுனால நல்ல சுமல் வருது. அவ்வளவுதான். அப்ப நம்மளுடைய சுமல் எந்த அளவுக்கு நம்ம வந்து சுமல்ல மாத்துறதுக்கு பதில் அந்த சுமல் கெட்ட சுமல்ல இருந்து நம்ம விலகி இருக்கிறது மாரி, நம்மளுடைய மனசு நெகட்டிவ் வந்து ரொம்ப புடிக்குங்க. ஏன்னா, அது இப்ப நெறைய பேரு அ சோகமான பாடல் தான் கேட்பாங்க. சந்தோஷமான பாடல விட சோகமான பாடல் கேட்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஏன்னா, அ அந்த மாரி நெகட்டிவ் வந்து அ வழி இல்லாத எல்லாத்துக்கும் பிடிக்கும் பிறக்கு. அதனால தான் நெகட்டிவ் வந்து ஏத்துக்கிறாங்க. நெகட்டிவான நபர்கள்ட்ட பேசுறாங்க. நெகட்டிவான விஷயங்கள பார்க்குறாங்க. நெகட்டிவான விஷயங்கள கேட்குறாங்க. நெகட்டிவான விஷயங்கள சிந்திக்கிறாங்க. அ ஆனா நடக்கிறது மட்டும் பாசிட்டிவா நடக்கணும்னு நெனைக்கிறாங்க. அது சாத்தியமற்றதா போகுது. அதனால தான் வேற ஒண்ணும் கிடையாதுங்க. ஜெயிச்சவங்க கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாசிட்டிவான எண்ணங்கள் உதயமாகுது. அதாவது மனசு நல்லா இருக்கு. பிசினஸ்க்கு தயாரா தயார் இந்த பிசினஸ்க்கு தயாரா மனசு இருக்கு. அதனால பாசிட்டிவான எண்ணங்கள் அங்கே உதயமாகுது. அப்ப ஜெயிக்க முடியாம போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுடைய மனசு வந்து ஃபுல்லா நெகட்டிவா இருக்கு. நெகட்டிவான எண்ணங்கள் உதயமாகுது. அப்படின்னா கெட்ட மனசா இருக்கு. மனசு இந்த பிசினஸ்க்கு அப்பாற்பட்டு இருக்கு. இந்த பிசினஸ்க்கு அப்பாற்பட்ட மனசு இருக்கிறதுனால தான் கெட்டு போச்சு அப்படின்னா, நீங்க இப்ப கண்ணு, காது கெட்டு போனது மாரி அப்படி இல்ல. பிசினஸ்க்கு அப்பாற்பட்டது மனசு, பிசினஸ்க்கான மனசு. பிசினஸ்க்கு அப்பாற்பட்ட மனசு. பிசினஸ்க்கு அப்பாற்பட்டது நெகட்டிவ். பிசினஸ்க்கானது பாசிட்டிவ். பிசினஸ்க்கு அப்பாற்பட்ட எண்ணங்கள் உதயமாகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது நெகட்டிவான மனநிலை. நெகட்டிவான மனசு இருக்கு நம்மகிட்ட. அது பாசிட்டிவா மாத்தணும். எப்ப மாறும் அப்படின்னா, முடியாது அப்படிங்கிற மனநிலையில இருக்கவங்க கூட முடியும் அப்படிங்கிற பயங்கரமான பாசிட்டிவான நபர்கள் கூட பழகணும். அவங்க கூடவே பயணிக்கணும். அவங்க கூடவே அ இருக்கணும். அதிகப்படியான நேரங்கள் அவங்க கூடவே நம்மளுடைய பயணங்கள் இருக்கணும். அவங்க கூடவே இருக்கணும். வேற வழியே இல்ல. இது உங்களோட இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில். சிம்பிள் மேட்டர் சிங்கப்பூர் டூர்.
இன்னும் அதுக்கு மேல போய் டாப் லீடர்லாம் டைட்டனுக்கு. 2 ஆப்ஷன் தர்றேன். டூர் எலிஜிபிள் ஆனவங்களுக்கு டைட்டன் இந்த வாரத்துல ஆகணும். அப்ப உங்களுடைய மனசு என்ன சொல்லுதுன்னா, எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, உங்களுடைய மனசை எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு தான். பிசினஸ்க்கு தயாரா இருக்கா, பிசினஸ்க்கு தகுதி உடையதா, இல்ல அது தகுதி அற்றது இருந்துச்சுன்னா தகுதி அற்றதை மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. முடியும்னு சொல்லுச்சுன்னா ஓகே. முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டுனா பாதி நான் மதில் மேல் போன மாதிரி சரி பாதி நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு, அதுவும் சரி பண்ண வேண்டியதுதான். முடியாது, இது என்னால் இந்த வாரத்தில் முடியாது அப்படிங்கிற எண்ணங்கள் உதயமாகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டா, எண்ணங்கள் எங்கே உதயமாகுது? மண்ணில் இருந்தா மரங்கள் உதயமாகுது, மனசுல இருந்தா வெற்றிகள் உதயமாகுது, மனசுன்னு உருவாகுது. அந்த மாதிரி அங்கே முடியாது அப்படிங்கிற எண்ணங்கள் உதயமாகுது உன் மனசுக்குள்ள. இப்போ நான் இந்த வாரத்தில் ஆகணுங்க, இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரும் சிங்கப்பூர் டூர் எலிஜிபிள் ஆகணும், அத்தனை பேரும் டைட்டன் ஆகணும் அப்படின்னு சொன்னா, இதுல முடியும் எந்த இடத்துல சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பிசினஸ்க்கு இன்னும் உங்களுடைய மனசு தயார்படுத்தணும் அப்படிங்கிறதுல புள்ளி வரும். அதுக்காக தான் உங்க சைடே விட்டுறேன். அப்ப எப்படி சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த முடியுமா முடியாதாங்கிறதுங்கள பாசிட்டிவான வெற்றியாளர்கள் கூட நீங்க வந்து பயணிக்கணும், நிறைய பயணிக்கணும். அவங்களுடைய பீச்சை கேட்கணும், கேட்டு 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 அவங்களுடைய பேச்சை கேட்கணும், அவங்க கூடவே பயணிக்கிறதுக்கான சூழலை உருவாக்கணும். அவங்கள பற்றின எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும். அவங்களுடைய எந்த இடத்துலலாம் ஒரு நாளைக்கு எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ, எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ் வருதோ, எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ் வரும் பட்சத்தில் அவங்கள பற்றி இவங்க யாரெல்லாம் உங்களுக்கு யார் இன்னாரெல்லாம் இருக்காது. ஒருத்தருக்கு வந்து ஐஸ்வர்யா பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து இன்னொரு நடிகை பிடிக்கும், இன்னொரு நடிகை பிடிக்கும், இன்னொரு நடிகை பிடிக்கும், ஒருத்தருக்கு இன்னொரு ரஜினிகாந்தை பிடிக்கும், ஒரு பேருக்கு கமலஹாசனை பிடிக்கும், விஜயை பிடிக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அந்த மாதிரி இங்கேயும் எந்த யாரையாவது ஒரு லீட்டர், அது டிரான்ஸ்லேவில் யாராவது இருக்கட்டும், ஒரு மாதிரி ஓகே அப்படின்னு உங்களுக்கு யாருக்கு ஹீரோவை தர்றாங்களோ அவங்கள நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். தேர்ந்தெடுத்து அவங்க மாதிரி வரணும் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பேட்ச் பாசிட்டிவான பாசிட்டிவான பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல கண்டதெல்லாம் போய் பார்க்கக்கூடாது. பாசிட்டிவ் டிரான்ஸ்லேவில் எல்லாமே இருக்கு. நம்ம டிரான்ஸ்லேவில் இருக்க பாசிட்டிவை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். பாசிட்டிவை பார்த்து 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 யாரெல்லாம் நீங்கள் வந்து அதிகப்படியான நெகட்டிவ் வெளியில் எடுக்கணும்னு கேட்டால் பாசிட்டிவ் உள்ளே போகணும், பாசிட்டிவான நபர்கள் கூட பழகணும். நெகட்டிவான எண்ணம் வராத தொட்டிக்கும் நம்ம வந்து இப்போ நம்மளுடைய மனசை முதல்ல தயார்படுத்தணும். ஓகேயா? இப்போ பாசிட்டிவான நபர்கள் கூட பயணிக்கணும், பாசிட்டிவான நபர்கள் கூட பேசணும், பாசிட்டிவான நபர்கள் கூட பழகணும். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற நபர்கிட்ட கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி கெட்டு போய் கிடக்கு. இது கெட்டு போனது ஏன்னா இனத்தோட சேரும்னு சொல்லிட்டு இந்த மனசு என்ன பண்ணும் கேட்டால், இந்த தோத்து போனவன் கூடவே பழக சொல்லும், அவங்க கூடவே பேச சொல்லும். இது இப்போ ஜெயிச்சவன் கூட பழகுறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னு கேட்டால் அவனை பார்க்கறதே கஷ்டமா இருக்கும். அவன் அதனால இது ஏத்துக்காது. ஏன்னா இனத்தோட சேர்றது மாதிரி, பண்ணியோட சேரணும், சிங்கத்தோட சேர்றது மாதிரி. இது மற்ற இந்த பன்னி என்ன பண்ணும், சிங்கத்திட்ட போனால் பயப்படும்ல, அடி வாங்கிப்படும். ஆனால் சிங்கமா இருந்துச்சுன்னா சிங்கம் கூட பயப்படாது, சிங்கத்துக்கிட்ட பயப்படாத அவரோட பயணம் செய்யும். அவ்வளவுதான், சிம்பிள் மேட்டர். அப்போ அதனால அந்த நெகட்டிவா உள்ளவங்க மனநிலை நம்ம வந்து என்ன பண்ணணும் கேட்டால், தோத்து போனவங்க கூட தான் இழுக்கும், இங்கிட்டு தான் இழுக்கும். அதுல இருந்து நம்ம மாற்றணும். வெற்றியாளன் கூட பேசணும், வெற்றியாளன் கூட பழகணும், வெற்றியாளன் கூட வந்துட்டு பயணிக்கணும் முதல்ல. அப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு நெகட்டிவான நபர்களை வந்து கட் பண்ணணும். நம்ம சிங்கமா மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க வந்து சிங்கம் கூட சேர பார்க்கணும், சிங்கம் கூட பழகம் பார்க்கணும், சிங்கனுடைய செயல் வடிவத்தை தான் நம்ம பார்க்கணும் ஒழிய, நம்ம வந்து பன்னிக்கூட்டத்தோட நம்ம வந்து பயணிச்சோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒருபோதுமே சிங்கமா மாற முடியாது. சிங்கமா மாற முடியலை அப்படின்னாலும் கூட சிங்கத்துக்கான அந்த மனநிலையில நம்ம வரணும். இப்ப சிங்கம்னு சொல்றதுனால தான் வருது. ஏன் இன்னைக்கு வந்து எத்தனையோ உருவங்கள், எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ இப்போ பாசிட்டிவான, இப்போ இன்னும் பெரிய யானை சிங்கத்தோட பெரிய விஷயம், இன்னும் காண்டாமிருகம் சிங்கத்தோட பெரிய விஷயம், எத்தனையோ பெரிய பெரிய உருவங்கள் எல்லாம் இருந்தும் சிங்கம் ஏன் இன்னைக்கு வந்து தலைவனா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிங்கத்துக்கு உள்ள தனி சிறப்பு அதனுடைய மனசு தான் காரணம். இப்போ நான் இங்கே சொன்னேன்ல, உங்களுடைய மனசு தான் அத்தனைக்கு வெற்றிக்கும் காரணம், தோல்விக்கும் காரணம் சொன்னேன்ல. உங்களுடைய உடம்பு போராடி பார்த்தாது, உள்ளமும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த மனநிலைங்கிறது வந்து சிங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனநிலை எதுக்கு மற்ற எந்த அந்த எந்த விதமான மிருகங்கள்கிட்டையும் கிடையாது. அது எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சக்திகள், வேற சக்திகள் இருக்கு. புலி, சிங்கத்தை விட புலிக்கு ஒரு சக்தி இருக்கு. என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குறி வச்சு ஒரு 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 விலங்கை வேட்டையாடும் பொழுது சிங்கத்துக்கிட்ட 10 வேட்டையாடுது, 10 குறி வைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிங்கம் 4 வேட்டையாடுதுன்னா புலி 9 வேட்டையாடிடும். ஒன்று இன்னும் 10க்கு 10 கூட வேட்டையாடிடும். அப்போ அதனுடைய பாய்ச்சல், அந்த குறி, அந்த கரெக்டா அந்த போக்கஸ்
அப்படிங்கிறதுல சிங்கமா புலியான்னு கேட்டா புலிதான். தந்திரத்துல நரி வெற்றி. அப்ப எல்லாத்துலயுமே இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்கள் புலி எல்லாம் வந்து பாய்ச்சல்ல அடியில சிங்கத்தை கூட குறி வச்சு அடிச்சிடும். புலி அவ்வளவு பெரிய இது சக்தி இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் சிங்கம் தலைவனா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலை புலிக்கு இல்லை. மற்றது எல்லாமே சிங்கத்தை விட அதிகமா இருந்தாலும் சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலை புலிக்கு இல்லை. என்ன மனநிலை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிங்கத்துக்கான அந்த மனநிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவான மனநிலை. புலிக்கு அந்த அந்த மனநிலை பாசிட்டிவ் இல்லை. மற்றது எல்லாமே சிங்கத்தை விட திறமை. எதை எடுத்த ஓட்டத்துல பாய்ச்சல்ல குறியில எல்லாத்துலயுமே சிங்கத்தை விட அதிகம் புலி. அப்ப உண்மையாவே புலி தான் தலைவனா இருக்கணும். ஆனா அதுக்கு ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா? சிங்கத்துக்கான மனநிலை புலிகிட்ட இல்ல. என்ன மனநிலை? பாசிட்டிவான மனநிலை இல்ல. பாசிட்டிவான அந்த ஒரே மனநிலை காரணம் தான் சிங்கம் தலைவனா இருக்கு. இல்லைன்னா புலிதான். அந்த பாசிட்டிவான மனநிலை இல்லாத காரணத்தினால சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான மனநிலை மற்ற மிருகங்களுக்கு இல்லாதனால மற்ற திறமைகள் எதுவுமே இருந்தும் கூட அது அடிபட்டு போறது காரணம் சிங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான மனநிலை. பாசிட்டிவான மனநிலை என்ன பண்ணும்? பெரிய நம்பிக்கை இருக்கும். அதுக்கு அந்த பாசிட்டிவான மனநிலைன்னா பயங்கரமான நம்பிக்கை, தன்னம்பிக்கை. புரியுதா? பாசிட்டிவான மனநிலை உள்ள இடத்துல என்ன ஆகும்னா தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அப்ப தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிற இடத்துல பயம் வரவே வராது. தன்னம்பிக்கைங்கிறது ஒரு வெளிச்சம் சொல்லியிருக்கேன். அந்த வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல 24 அமாவாசை வரலாம் போகலாம், இருட்டு வரலாம் போகலாம். ஆனா தன்னம்பிக்கை அப்படிங்கிற அந்த வெளிச்சம் இருக்கந்தொட்டிக்கும் இருட்டு வரவே வராது. அது மாதிரி தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய அது மனுஷனா இருக்கட்டும், வேற மிருகங்களா இருக்கட்டும், பயமே வராது. இருட்டே வராது. எப்படி இப்ப வெளிச்சம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இருட்டு வருமா? எப்ப இருட்டு வரும்? வெளிச்சம் அமரும் பொழுதுதான் இருட்டு வரும். அதே மாதிரி இருட்டு இருக்கு. ஆனா வெளிச்சம் இருக்கிறதுனால இருட்டு ஓடி போயிடுச்சு. அது மாதிரி தன்னம்பிக்கை இருக்கந்தொட்டிக்கும் இருட்டு வரவே வராது. அப்ப தன்னம்பிக்கை உள்ள மனிதன்கிட்ட தோல்வி வரவே வராது. தன்னம்பிக்கிட்ட இருக்கவங்க கிட்ட பயம் வராது. பயம் இல்லைன்னு கேட்டா தோல்வியே வராது. அப்ப சிங்கத்துக்கு வந்து அந்த பயம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சின்ன உதாரணத்தை வந்து நம்ம சொல்லலாம் சிங்கத்துக்கு. சிங்கம் இந்த 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 மாதிரி பாசிட்டிவான மனநிலை, இப்ப தன்னம்பிக்கை இதுக்கெல்லாம் ஒரு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்லலாம். சிங்கம் ஒரு பசிச்சா தான் வேட்டையாடும்பாங்க. பசி இருந்தா தான், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி எது போனாலும் வேட்டையாடாதுங்கிறாங்க. நீங்க வேணும் சர்ச் பண்ணி பாருங்க. பசிச்சுனா மட்டும்தான் வேட்டைக்கு பயப்படும், கிளம்பும். என்ன பசி இல்லைன்னா அது கிளம்பாது அப்படிங்கிறாங்க. பக்கத்துலயே மிருகம் போனாலும் கூட பசி இல்லைன்னா அது அது கண்டுக்காதுங்கிறாங்க. ஆனா மத்த மிருகங்கள்லாம் அப்படி கிடையாது. பசிச்சாலும் பசிக்கலனாலும் அடிச்சு வச்சிரும். இதுவே பாசிட்டிவான மனநிலை காரணம். காரணம் என்ன தெரியுமா? மத்ததெல்லாம் ஏன் அடிச்சு வைக்குது? பசி இல்ல ஏன் அடிச்சு வைக்குது தெரியுமா? நாளைக்கு கிடைக்காம போச்சுன்னா, நாளைக்கு கிடைக்கலன்னா இது ஒண்ணு. அப்ப பசிச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருச்சுன்னா சாப்பிட்டுருச்சுன்னா அதை மீதியை விட்டுட்டு போயிடும். புலி என்ன பண்ணும் தெரியுமா? சரி, சிங்கத்துக்கும் புலிக்கும் தான் சொல்றேன். புலி என்ன தெரியுமா? அடிக்கும், சாப்பிடும். நாளைக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணிட்டு அதை இழுத்து கொண்டு போய் அது 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 இருக்கக்கூடிய அந்த குகையில வச்சிரும். அடுத்த நாள் அடிக்க முடியாம போச்சுன்னா, அடுத்த நாள் மிருகம் கிடைக்காம போச்சுன்னா, ஆனா அந்த நெகட்டிவான மனநிலை அந்த சிங்கத்துக்கும் புலிக்கும் இருக்கக்கூடிய அந்த மனநிலை என்னன்னு கேட்டா, நாளைக்கு மிருகம் வராம போச்சுன்னா, மிருகம் கிடைக்காம போச்சுன்னா, சாப்பாடு கிடைக்காம போச்சுன்னா அப்படிங்கிற அந்த நெகட்டிவான மனநிலை தான் அடிச்சு சாப்பிட்டு மிச்சத்தை கொண்டு போய் அங்க வைக்க சொல்லுது. பாசிட்டிவான மனநிலை நாளைக்கு கிடைக்கும், அடிப்பேன், தெம்பேன், முடியும், புரியுதா? நாளைக்கு கேட்ட அந்த நெகட்டிவான மனநிலை தான் நெகட்டிவான எண்ணங்களை உதயமாக்குது, நெகட்டிவான சிந்தனையை கொண்டு போகுது, நெகட்டிவான செயல்நிலையை கொண்டு போய்க்குது. ஆனா அடுத்த நாளும் புலி அடிக்கும், ஆனா அடுத்த நாளும் சாப்பிடும், அடுத்த நாளும் கிடைக்குமா கிடைக்குமான்னு கொண்டு போய் வாங்கி உள்ள வச்சிரும். அப்படி உள்ள வச்சு வச்சு புலி குகையும் சிங்கம் குகையும் ஒரு வித்தியாசம் இருக்கும். புலி இருக்கக்கூடிய குகையில 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நாத்தங்கள் ஆரம்பிச்சிடும், சுமல் ஆரம்பிச்சிடும். சிங்கம் இருக்கக்கூடிய குகையில 2 அடி தூரத்துல கூட அந்த சுமல் வராது. ஏன்? அது நாளைக்கு அடிக்கவே முடியலனாலும் பரவாயில்ல, முடியும் அப்படிங்கிற மனநிலையில தான் அது பயணிக்கும். புலி அடிக்கும், சிங்கத்தை விட வேகமா அடிக்கும். சிங்கம் கூட பட்னியா கிடந்துரும், புலி கிடைக்காது. அது அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா மனநிலை பாசிட்டிவான மனநிலை புலிக்கு இல்ல. அதனாலதான் அது இழுத்து 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 கொண்டு போய் அங்க வச்சிருக்கு. ஒன்று சேர்த்து குப்பையா ஆக்கி வச்சிருக்கு மனசை. இடத்தையும் குப்பையாக்கி வச்சிருக்கு, மனசையும் குப்பையாக்கி வச்சிருக்கு. அந்த மாதிரி மனநிலை இப்ப புரிஞ்சுங்களா? தலைவன் அப்படிங்கிற தகுதிக்கு மனநிலையே காரணம், வெற்றிக்கு மனநிலையே காரணம்.
அந்த மனநிலை பாசிட்டிவா இருக்கிறதுனாலதான் சிங்கம் நாளைக்கு அடிக்கவே முடியாம ஒரு சில நேரங்கள்ல பட்னியா கிடந்தாலும் கூட, ஒரு நாள் 2 நாள் பட்னியா கிடந்தாலும் கூட, அந்த மனநிலை பாசிட்டிவா இருந்ததுனால அந்த முடியாது அப்படிங்கிற எண்ணம் சிங்கத்துக்கு வந்ததே கிடையாது. 2 நாள் பட்னியா கிடந்து ஒரு 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 நாள் அடிச்சிருச்சு. அடிச்சிட்டு சாப்பிடுது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வயிறு ரொம்பிருது. வயிறு ரொம்புனோன, ஐய்யய்யோ! 2 நாள் நம்ம பட்னியா கிடந்துட்டோம். அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உதயமாகல. எண்ணங்கள் உதயமாயிருச்சுன்னா, சிந்தனைகள் உதயமாயிரும். இழுத்து கொண்டு போய் வைக்கணும்னு. அப்ப இழுத்து கொண்டு வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் உதயமாயிருச்சுன்னா, அது இழுத்து கொண்டு போய் புலி மாரி கொண்டு போய் வச்சுரும். அப்ப பட்னியா கிடந்தாலும் கூட, அந்த மனநிலை பாசிட்டிவா இருக்கிறதுனால, சிங்கத்துக்கான மனநிலை பாசிட்டிவாவே இருக்கிறதுனால, முடியாத சூழ்நிலை 2 நாள் வந்து, சாப்பிடாத சூழ்நிலை 2 நாள் வந்தாலும் கூட, அந்த முடியும் அப்படிங்கிற அந்த மனநிலை, முடியாது அப்படிங்கிற எண்ணத்த, நெகட்டிவான எண்ணங்கள உதயமாக்குறது இல்ல. மண்ணு தான் தரமான மரங்களை உருவாக்குறது. தரமான மண்ணு தான் தரமான மரங்களை உருவாக்குது. எல்லா இடத்துலயும் எல்லா மரங்களும் செழிப்பா வளர்ந்துறது இல்ல. மண்ணுக்கு தகுந்தாற் போல மரங்கள் வந்து வளர்கிறது. மனசுக்கு தகுந்தாற் போல மனிதர்கள் வளர்க்கிறார்கள். மண்ணுக்கு தகுந்தாற் போல தான் மரங்கள் அங்கே வளர்கிறது. மனசுக்கு தகுந்தாற் போல தான் மனிதர்கள் வளர்றாங்க. உன்னுடைய மனசு தான் உன்னுடைய வெற்றியை நிர்ணயம் பண்ணுது. உன்னுடைய மனநிலை தான் உன் நிலையை நிர்ணயம் பண்ணுதுங்கிறேன். அது எத்தனை நிலை வந்தாலும் சரி, சிங்கத்துக்கு என்ன நிலை வந்தாலும் சரி, எப்படியா இந்த சூழல் உருவானாலும் சரி, அது முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணமே அதுக்கு வந்ததில்லை. நெகட்டிவான எண்ணங்களே வந்ததில்லை. அதுக்கு காரணம் அந்த பாசிட்டிவான மனநிலை. அது மனநிலை பாசிட்டிவான மனநிலை இருந்தது ஒரே காரணத்தினாலதான் எண்ணங்கள் பூராமே என்ன சூழ்நிலையில பட்னியா 4 நாள் கூட கிடந்தாலும் கூட அந்த அடுத்த நாள் முடியாது அப்படிங்கிற எண்ணங்கள் அந்த உதயமானதுல பாசிட்டிவான மனநிலை இருந்ததுனால. அதனால உங்களுக்கு பாசிட்டிவான மனநிலை வேற ஒண்ணுமே கிடையாது. நீ கடுமையா 24 மணி நேரம் உழைச்சாலும் பாசிட்டிவான மனநிலை இருந்து என்ன பிரயோசனம்ங்கிறேன். பாசிட்டிவ் இந்த நெகட்டிவான மனநிலை இருந்து என்ன பிரயோசனங்கிறேன். நீ 24 மணி நேரம் உழைச்சும் பிரயோசனம் இல்லை. பார்த்திருப்பீங்க நீங்க. பாசிட்டிவான மனநிலை தான் சிங்கம் தலைவன் காலம்லாம் தலைவனா இருக்கிறதும், தலைவனா இருக்கிறதுக்கான தகுதியும், தலைவனா யார்? வெற்றியாளன். அவ்வளவுதான். காட்டுக்கே ராஜா. அந்த மாதிரி இங்கேயும் அந்த பாசிட்டிவான மனநிலை தான் மனிதனை உருவாக்கு. நல்ல மண்ணு நல்ல மரங்களை உருவாக்கும். நல்ல மரங்கள் உருவாச்சுன்னா நல்ல விளைச்சலை கொடுக்கும். அதே மாதிரி நல்ல மனசு நல்ல மனிதர்களை உருவாக்கு. பாசிட்டிவான மனநிலை என்ன? நல்லது கெட்டது என்ன? பாசிட்டிவ். அந்த மனநிலை வந்து உங்களுக்கு வந்து இப்ப அதுக்குதான் இந்த டெஸ்ட். இந்த டெஸ்ட் உங்களுக்கே இங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள், இதை பார்க்க இந்த ப்ரோக்ராம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் முடியும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான மனநிலையில இருக்கீங்க. உங்களுக்கே வெளிச்சம். இதை நான் வெளிச்சமா போட்டு சொல்ல சார் உங்களை சொல்ல சொன்னா ஓகே. சொல்ல சொன்னா எல்லாரும் தான் பாசிட்டிவான மனநிலை. அது முடியும் தான் சார் சொல்லுது. அப்புறம் தானே தெரியும். முடியும்னு சொல்லுதான். நான் முடியுமா முடியாதாங்கிற சிங்க நாளைக்கு முடியும் அப்படிங்கிற மனநிலை இருந்ததுனாலதான் முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் உதயமாகுது. எண்ணங்கள் உதயமால சிந்தனை உதயமாகுது. சிந்தனை உள்ள மாதிரிதான் அவருடைய செயல்முறை அது வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு. நாளைக்கு அடிச்சு சாப்பிடலாம்னு சொல்லி. புலிக்கு அந்த மனநிலை இல்லைங்கிறதுனாலதான் ஒவ்வொரு நாளும் இழுத்து இழுத்து டெய்லி அடிக்குது, சாப்பிடுது, இழுத்து கொண்டு போய் வச்சு அந்த குகையே குப்பையாக்கி வச்சிருக்கு. அதனால இல்லைன்னா எல்லா தகுதியும் புலிக்கு தான் இருக்கு. சிங்கத்தை விட ஒரே ஒரு தகுதியை தவிர, மனநிலையை தவிர. அந்த மனநிலை தான் சிங்கனை தலைவனாக்கி இருக்குது ஒழிய, அந்த மனநிலை தான் இன்னைக்கு நிறைய பேர்த்த வெற்றியாளர் ஆக்கியிருக்குது ஒழிஞ்சு அவங்க ஒன்றும் மற்றபடியெல்லாம் பாருங்க. அதே 24 மணி நேரம் தான். உங்களுக்கெல்லாம் தெரியும். உங்களோட கம்மியா உழைச்சிருப்பாங்க. நீங்களாம் ஆச்சரியப்படக்கூடிய இருப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி வந்திருப்பாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. பாசிட்டிவான மனநிலைக்கு அவங்க மாத்திக்கிட்டாங்க. பாசிட்டிவான விஷயங்களை கேட்டு 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 பழகி இப்போ வந்து 1 மணி நேரம் ட்ரைனிங்க 300 பேர் பாக்குறீங்க, 3000 பேர் பார்க்க போறீங்க, 30,000 பேர் பார்ப்பீங்க. ஆனா இந்த 1 மணி நேரம் 30,000 பேர் பார்த்தாலும் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எண்ணங்கள் உதயமாகும். இந்த ட்ரைனிங் இப்ப நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 300 பேர்த்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எண்ணங்கள் உதயமாகும். அதுக்கு என்ன காரணம்? ஆனா ட்ரைனிங்கிறது ஒண்ணு, ஜூம் ஒண்ணு, நான் தான் பேசுறேன். அதே துரைராசு, அதே ட்ரெஸ், அதே இதை 300 பேருடைய அங்க என்ன மாறுபடுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 300 விதமான எண்ணங்கள் அங்கே உதயமாகுது. 300 பேத்துக்கும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி எண்ணங்கள் உதயமாகுது. காரணம் என்ன? காரணம் துரைராசு ஒண்ணுதான்.
பேசுறது ஒண்ணுதான், வார்த்தை ஒண்ணுதான், விதம் ஒண்ணுதான். ஆனா அங்க பதிகிற மனநிலை 300. அப்ப 300 மனநிலையில 300 எண்ணங்கள் உதயம். ஒவ்வொருத்தருடைய மனநிலைக்கு தகுந்தாற் போல எண்ணங்கள் உதயமாகுது. இந்த வாரத்துல டூர், இந்த வாரத்திலே ஆகணும். இப்ப 300 பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. நாளைக்கு 3000, அடுத்து 30,000 இது போகுது. எனக்கு தெரியுது 3,00,000 தெரிஞ்சு கூட போகுது. அப்படி போற காலகட்டம் இந்த 300 பேத்துக்கு நான் சொல்றேன், இந்த வாரத்துல ஆகணும். ஆனா இன்னைக்கே ஆகணும். ஜோடி எது சொன்னாலும் முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் உதயமாச்சுன்னா அந்த பிசினஸ்க்கு 100% உங்களுடைய மனசு தயாரா இருக்கு. என்ன சொன்னாலும் முடியும் அப்படிங்கிற மனநிலை, அந்த மனநிலை தயாரானா எண்ணங்கள் அதுதான் உதயமாகும். பாசிட்டிவான மனநிலையில என்ன உதயமாகும்? பாசிட்டிவ் தான் உதயமாகும். சிங்கத்துக்கிட்ட வந்து நாய் பிறக்காது. சிங்கத்தை தான் உருவாக்கும், பிறக்க வைக்க முடியும். அதுதானே இயற்கை. அது மாதிரி பாசிட்டிவான மனநிலையில தான் பாசிட்டிவான எண்ணங்கள் உதயமாகும். அப்ப மனநிலையை மாத்தோம்னா சூழ்நிலைகள் மனநிலைகளை மாத்தும். காலம் மாறுது. அதனாலதான் சொல்றேன், காலம் செகண்ட் மாறுது. காலம் செகண்ட் மாறுது. காலம் மாறும் பொழுது சூழ்நிலைகள் மாறுது. காலம் மாறும் பொழுது சூழ்நிலைகள் மாறுது. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மனநிலை மாறுது. மனநிலைக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய செயல்பாடு மாறுது. செயல்பாடுக்கு தகுந்தாற் போல ரிசல்ட் மாறுது. இதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன விஷயம் 300 பேரும் பாக்குறீங்க, 300 பேரும் கேட்கறீங்க. 300 பேருனுடைய மனசுக்குள்ள இருந்து உதயமாகக்கூடிய எண்ணங்கள் இருக்கு பாருங்க, இது 300 விதமா இருக்கு. அது எனக்கு தெரியும். ஒரே மாதிரி இருக்காது. நீ வேணா போன் போட்டுக்காரு, இந்த ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது உன் மனநிலை என்ன வந்துச்சுன்னா, அவன் ஆனா அது உண்மையை அவன் சொன்னான்னா உன் மனநிலைக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. உன் ஃப்ரெண்டு கூட அதை அட்டன் பண்ணலாம், ஏன் உன் பொண்டாட்டி அட்டன் பண்ணலாம், ஏன் உன் பிள்ளை அட்டன் பண்ணலாம், உன் தாய் அட்டன் பண்ணலாம். அதுதான் சொல்றேன், இந்த பாசிட்டிவான மனநிலைக்கு தகுந்தது போல பாசிட்டிவான எண்ணங்கள் உதயமாகுது. அப்ப இந்த மனநிலை என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அந்த காலங்கள் மாறுது. காலங்கள் மாறும் பொழுது சூழ்நிலைகள் மாறுது. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மனநிலைகள் மாறுது. அப்போ நீ பாசிட்டிவான இடத்துல இருக்க பாசிட்டிவான விஷயங்களை கேட்க 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 பாசிட்டிவான விஷயங்களை பதிய 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 அந்த மனநிலை மாறுது. சூழ்நிலை, இப்ப இந்த 1 மணி நேரம் இங்க உட்காந்து நீ இந்த ட்ரைனிங் பாக்குற, இது ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை உன்னுடைய மனநிலையை மாத்துது. அப்ப அதை தொடர்ந்து செய்யும் பொழுது, விடாமுயற்சி தொடர்ந்து செய்யும் பொழுது நெகட்டிவான மனநிலையை முதல்ல பாசிட்டிவா மாத்திரலாம். பாசிட்டிவா மாத்திருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அது பாசிட்டிவான எண்ணங்களை தான் அது உதயமாக்கும். கெட்ட மண்ணுகிட்ட கெட்ட எண்ணங்கள் தான் அது உதயமாகும். நல்ல மண்ணு, தரமான மண்ணு, கெட்ட மண்ணு கெட்டு போயிருக்கும். இதெல்லாம் விவசாயத்தை பண்ணவங்களுக்கு தான் தெரியும். மண்ணு கெட்டு போயிருக்கும். அந்த மண்ணை விவசாயத்துக்கு தகுந்தாற் போல, அதுக்கு தகுதியுடைய தகுந்தாற் போல அந்த மண்ணை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. குப்பை போடுவாங்க, அதை போடுவாங்க, இதை போடுவாங்க, உழுவாங்க, தலை போடுவாங்க. இதெல்லாம் போட்டு அந்த மண்ணை மாத்துவாங்க. முதல்ல மண்ணை மாத்தித்தான் அந்த மண்ணுக்கு தகுதியுடைய வரும்போது தான் அதுக்கான விதையை போடுவாங்க. அப்பதான் அது வந்து விருட்சம். ஏன் மண்ணு தானே. அந்த மண்ணை ஏன் மாத்த, குப்பை போடுறது, தலை போடுறது, உழுகுறது, அது பழுது பார்க்கறது எல்லாம் பார்த்து 6 மாசம் அந்த மண்ணை அதுக்கு என்ன விதைக்க போறோம், நெல் விதைக்கணும் அதுக்கு தகுந்தாற் போல, சோளம் விதைக்கணும் அதுக்கு தகுந்தாற் போல மாத்தி அதுக்கப்புறம் தான் விதையை விதைப்பாங்க. பேசாம மண்ணில் விதைச்சு விட்டு போறது இல்லை. நம்ம அப்படியே போட்டு விட்டு போயிடுறோம். மனநிலையை மாத்தாம சூழ்நிலைகள் மனநிலையை மாத்தி வச்சிருக்கோம். நம்ம இந்த தொழிலுக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய மனநிலையை மாத்தாம மாற்றங்களை கொண்டுட்டு வர்றது மிகப்பெரிய கஷ்டம். ஓகே, மனசை மாத்தணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மனங்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மனநிலைகள் மாறுது. அப்படின்னா நல்ல சூழ்நிலை, பாசிட்டிவான சூழ்நிலை, நெகட்டிவான சூழ்நிலைகளை கொண்டு போய் வச்சீங்கன்னா நெகட்டிவான சூழ்நிலைக்கு மனசு மாறிடும். பாசிட்டிவான சூழ்நிலையில கொண்டு போய், அது குழந்தை பாசிட்டிவான இடத்துல, சிரிக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் வச்சீங்கன்னா அது பாசிட்டிவாவே இருக்கும். நெகட்டிவான இடத்துல கொண்டு போய் குழந்தைய விடுங்க, அது நெகட்டிவா மாறிடும். அதான் சொன்னேன், மனசு சில பேத்துக்கு குழந்தையா இருக்கு, சில பேத்துக்கு குரங்கா இருக்கு, சில பேத்துக்கு நாயா இருக்கு, சில பேத்துக்கு பேயா இருக்கு. 4 விதமா செயல்படுது. அதுல உன்னுடைய மனசு எந்த விதம்னா இருந்தாலும் கூட அது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். ஓகேயா, அது பாசிட்டிவான மனநிலை. இப்போ உங்களுடைய சாய்ஸ்க்கே விட்டாச்சு. உங்களுடைய மனநிலை பாசிட்டிவா இருக்கா, அதி பாசிட்டிவா இருக்கா, இல்ல நெகட்டிவா இருக்கா, இல்ல அதி நெகட்டிவா இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே வெளிச்சம். அப்போ இன்னைக்கு அந்த எண்ணங்களுக்கு தகுந்தாற் போலதான் சிந்தனைகள் உதயம். மனநிலைக்கு தகுந்தாற் போல எண்ணங்கள் உதயமாகும். எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல சிந்தனைகள் உதயமாகும். சிந்தனைக்கு தகுந்தாற் போலதான்
செயல் வடிவங்கள் உதயமாகும். செயல் வடிவத்துக்கு தகுந்தாற் போலதான் ரிசல்ட் உதயமாகும். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு மனநிலை, பாசிட்டிவான மனநிலையில நம்ம வந்து வச்சுக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பாசிட்டிவான மனநிலையில வச்சு அவங்க இன்னைக்கு இருக்காங்க. பாசிட்டிவான மனநிலையில வச்சு வளர்த்தவங்க ஜீரோல, இன்னைக்கு உங்கள மாதிரி ஜீரோல இருந்து நான் பிரான்ச் மேனேஜரா இருக்கும்பொழுது, அந்த பிரான்ச் இப்ப எல்லாருமே பிரான்ச்ல இருந்து தான் பாக்குறீங்க. பிரான்ச் ஒரு பிரான்ச்ல இருந்தா உருவாகி வந்திருக்கீங்க. அந்த மாதிரி நான் பிரான்ச் மேனேஜரா இருக்கும் பொழுது, நான் ட்ரைனிங் கொடுத்து மேனேஜரா இருந்து ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது, பாசிட்டிவே வந்துச்சு. நெகட்டிவ் வந்தாலும் கூட நெகட்டிவா பாசிட்டிவா மாத்தி கொடுத்து பில்டரா இருந்து என் மக்களுக்கு வந்து பாசிட்டிவ் கொடுத்து 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 நெகட்டிவ் வரும். அவனுக்கு வந்து அது நெகட்டிவ் தெரியும். அந்த நெகட்டிவ் பாசிட்டிவா மாத்தி கொடுத்துருவான் அவன் கண்ணு முன்னாடியே. அவன் கண்ணு முன்னாடி நெகட்டிவ் பாசிட்டிவ் கொடுத்துருவான். அப்ப அவன் பாக்குறது எல்லாமே என்ன, ஒரு நெகட்டிவ் வரும், அப்படி ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையே சாதனையா மாத்தி கொடுத்துருவான். புரியுதா? அது ஒரு என்ன சொல்றது, வெரி குட் வெரி குட் வெரி குட். அதாவது அந்த மாதிரி அப்படியே பார்த்து பார்த்து அவன் என்கிட்ட இருக்கும் பொழுது பயம்ங்கிறது இல்லாம போச்சு. யாரை கண்டாலும் பயப்பட மாட்டான். போலீஸை கண்டாலும், வைக்கல் கண்டாலும், அரசியல்வாதி கண்டாலும், ரவடியை கண்டா யாரை கண்டாலும் பயப்பட மாட்டான். அந்த மனநிலைக்கு ஏன் பயப்பட மாட்டேங்கிறான்? அந்த மனநிலைக்கு அவங்களை கொண்டு வந்தோம். சார் இருக்காரு அப்படிங்கிற ஒரு மனநிலையை அந்த இடத்துல இருக்கவங்கள்ட்ட கொண்டு வந்ததுனாலதான் பாருங்க, ஒவ்வொரு பிரான்ச் மேனேஜருக்கும் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு மனநிலையை பாசிட்டிவான மனநிலை கொண்டு வந்ததுனால, பயம் அறியாம போனதுனால சேல்ஸ் என்ன நடக்கும் தெரியுமா? சேல்ஸ் என்ன, நீங்களாம் சேல்ஸ் கெஞ்சி வாங்குறீங்க. சேல்ஸ் 5 மணிக்கெல்லாம் செவரை ஏறி குதிச்சு காத்துக்கிட்டு இருந்து காலையில 4 to 5 மணிக்குள்ள 100 சேல்ஸ் நடந்துரும். இதெல்லாம் பழைய வரலாறு. நான் ஒரு மேனேஜரா இருந்து நான் செஞ்சது சாதனைன்னா, சேல்ஸ் ஐயப்பன் வந்து ஒரு டைம் வந்து இது மாதிரி கேட்டேன், ஐயப்பா ஏதோ ஒரு தீபாவளி பொங்கல் வருது, 200 ஆஃபர், ஐயோ வேணாங்கிறான். ஏன்டான்னா நான் வேற மாதிரி நினைக்கிறேன், இப்பவே என்னால சேல்ஸ் வாங்க முடியல அப்படிங்கிறான். சேல்ஸ் வாங்க முடியல, ஒண்ணு கிடைக்க நேரம் இல்ல கேஷியருக்கு. அதுக்கப்புறம் தான் ரோவின் ஒரு ஆள் அசிஸ்டண்டா போட்டேன். அது அப்ப கோயம்புத்தூர்ல இருக்க பையன், ஐயப்பனுக்கு அசிஸ்டண்டா ஒரு ஆளை போட்டேன். பாத்ரூம் போக முடியல. அந்த மாதிரி ஒரு சூழல். அப்படி எல்லாம் பண்ணணும் மேனேஜர்னா. காரணம் என்னன்னு கேட்டீங்க பாரு, பாசிட்டிவான அந்த மனநிலையை வளர்த்ததுனால, பாசிட்டிவான அந்த எண்ணங்களை உதயமாக்குனதுனால, எனக்கு நான் ஆக்குறது மேட்டர் கிடையாது. தலைவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சிங்க கூட்டத்தினுடைய அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, தன்னை 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 நம்பி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த மனநிலையை கொண்டு வந்துடும். அந்த அப்ப என் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த அப்படியே அந்த நல்லவனா இரு, இல்ல நல்லவன் கூட இரு, வெற்றியாளனா இரு இல்ல வெற்றியாளன் கூட இரு, பாசிட்டிவ் இரு இல்லைன்னா பாசிட்டிவ் கூட இரு, அப்படிங்கிறது மாதிரி அவங்க இருந்து என் கூடவே இருந்து 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 அவங்க கண்ணு முன்னாடி வரக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாத்தி, உங்க கண்ணு முன்னாடி ஒரு நெகட்டிவ் வருது, ஆஹா இன்னைக்கு தொலைஞ்சம் குத்த போறேன் அப்படிங்கிற, இல்ல இல்ல இல்ல, அது தங்கமா மாறுது. நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாறுது. பாசிட்டிவா மாத்தி அவங்ககிட்ட கொடுக்கும்போது பயமே வராது. நெகட்டிவ் கண்டு பயம் வருமா? வராது. அப்ப முடியாது அப்படிங்கிற எண்ணம் வருமா? வராது. முடியுமாங்கிற சந்தேகம் வருமா? வராது. எதை சொன்னாலும் முடியும் தான் வரும். அப்ப முடியும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான மனநிலையை, நல்ல பாசிட்டிவான மனநிலை, பிசினஸ்க்கு தகுந்தாற் போல மனநிலையை மாத்தி வச்சதுனாலதான் எது சொன்னாலும் முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உதயமானது. எண்ணங்கள் உதயமானதான் பாசிட்டிவான சிந்தனைகள் உதயமானது. பாசிட்டிவான சிந்தனைகள் விடாம தான் முயற்சி, அந்த பயம் இல்லாத ஒரு முயற்சி, துணிச்சலான ஒரு முயற்சி, 1 மணி நேரத்துல 100 சேல்ஸ் க்ளோஸ் ஆகக்கூடிய முயற்சி, அப்படி செவர் ஏறி கொடுத்து பணம் வாங்க முடியாத ஒரு முயற்சி, நடந்த ரிசல்ட் இதெல்லாம் இதெல்லாம் வரலாற்று சாதனை. இது எதுக்கு காரணம்? அந்த மனநிலை தான். பயம் அறியாத உங்களுடைய டீமை நீங்க வந்து வளர்த்தீங்க, அந்த ஒரு கூட்டத்தை உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடாது. அது சிங்கத்துக்கு சிங்கம் தலைவர் இருக்காண்டா, அதான் சொன்னேன். அந்த அந்த மாதிரி ரிசல்ட்டை வந்து பண்ணோம். 10 ஆண்டுகள் புரட்டி எடுத்தோம். ரோட்ல வண்டி போக முடியாது, போலீஸ் வண்டியெல்லாம் மாறி போகும். இந்த ரோட்ல அத்தனை மணி கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு வேற ரூட்ல போவாங்க. அந்த ரூட்லயே வர முடியாது, அவ்வளவு கூட்டம். பில்டிங் நிறைஞ்சு, மொட்டை மாடி நிறைஞ்சு, வராண்டா நிறைஞ்சு, ரோடு நிறைஞ்சு, ஏரியாவே நிறைஞ்சு, இங்கிட்டு 1 கிலோமீட்டர், இங்கிட்டு ஒரு 4 பக்கம் 4 கிலோமீட்டர், எங்கிட்டு போனாலும் சரி அவ்வளோ பெரிய கூட்டத்தை உருவாக்கி சேல்ஸை கொட்டு 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 கொட்டுன்னு கொட்ட வச்சோம். என்ன முடியாத அளவுக்கு செவரேறி தாண்டி குதிச்சு சேல்ஸை கட்ட வச்சோம். காரணம் என்ன? பாசிட்டிவான மனநிலை. பாசிட்டிவான மனநிலையை உருவாக்கணும், நெகட்டிவா பாசிட்டிவா மாற்றக்கூடிய மனநிலையை உருவாக்கணும். அப்ப எண்ணங்கள் பூராமே பாசிட்டிவா இருந்தது. பாசிட்டிவா இருக்கிறவங்க கிட்ட பயம் இருக்காது. பயம் இல்லை அப்படின்னு கேட்டா துணிச்சல் இருக்கும். துணிச்சவங்க கிட்ட தோல்வி வராது. துணிச்சவங்க கிட்ட வெற்றி தான் வரும். அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி அவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனநிலை, பாசிட்டிவான மனநிலை. நெகட்டிவ் வந்தாலும் கூட அந்த பாசிட்டிவான மனநிலை மட்டும்தான் நெகட்டிவே பாசிட்டிவா மாற்ற முடியும்.
நீ வந்து கைவாக்காயா இருந்தான்னு வச்சுக்க, விஷத்தை கலக்கினா நீனு விஷமா மாறிடுவ. ஒரு செம்புல தண்ணிய, நல்ல தண்ணி, ஒரு செம்புல நல்ல தண்ணி, நல்ல குடிக்கிற தண்ணி, ஒரு சொட்டு விஷம் ஊத்துனா ஒரு சொம்பு 1 லிட்டர் தண்ணியும் விஷமா மாறிடும். கரெக்டா? நீ தண்ணியா இருக்கணும். ஆனா என்ன மாதிரி தண்ணியா இருக்கணும் தெரியுமா? கடல் மாதிரி இருக்கணும் உன்னுடைய மனசு. கடல்ல நீ ஒரு சொட்டு இல்ல, ஒரு பாட்டிலே ஊத்தினாலும் கூட அது விஷமா மாறாது. ஆனா 1 லிட்டர் தண்ணியில ஒரு சொட்டு விழுந்தாலுமே 1 லிட்டர் விஷமா மாறுது. ஆனா 1 லிட்டரை கொண்டு போய் விஷத்தை ஊத்தினாலும் கூட அந்த விஷம் பாசிட்டிவா மாறுது. காரணம் என்ன? பாசிட்டிவ் அதிகம், தண்ணி அதிகம் கடல்ல. இது எதுக்கு சொல்ல வரேன் பாருங்க. தண்ணி அதிகம் கடல்ல. என்ன? தண்ணி அதிகம், பாசிட்டிவ் அதிகமா இருக்கிறது நெகட்டிவ முறிச்சிருது. நெகட்டிவ் அதிகமா இருக்கிறது பாசிட்டிவ முறிச்சிருது. அப்போ உன்னுடைய மனசு என்ன இருக்கணும்? கடல் மாதிரி இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் பாசிட்டிவ்லைஸ், எல்லா விஷயத்திலையும் கடல் மாதிரி பெருசா இருக்கணும். அப்ப நெகட்டிவ் வந்து என்ன பண்ணும்? உங்ககிட்ட வராது. வந்தாலும் அதுவும் பாசிட்டிவா மாறிடும். புரியுதா? பிரச்சனை வராது. ஒருவேளை பிரச்சனை வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு பாதகமா இருக்காது, சாதகமா மாறிடும். அப்படி சாதகமா மாத்தும் பொழுது என்னுடைய டீமுக்கெல்லாம் பயம் வரல, நம்பிக்கை வந்தது, நம்பிக்கை வளர்ந்தது. அதனாலதான் சேல்ஸ் கொட்டுனது. வரலாற்று சாதனையை படைச்சிட்டு இங்க நிக்கிறேன். ஒரு வாரம் இல்ல, ஒவ்வொரு வாரமும் பண்ணிட்டு படைச்சிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கேன். எதுவுமே தெரியாதெல்லாம், ஒன்னும் தெரியாமலாம் அப்படி சும்மா வந்து மேனேஜருங்கிற போர்வையில உட்காந்துக்கிட்டு இருக்கேன் துரைராஜ் இல்ல. அடிமட்டத்துல இருந்து அடி மேல அடி வாங்கி, அடிமட்டத்துல இருந்து அடி மேல அடி வாங்கி, எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு அப்படிங்கறத அக்கு வேற ஆணி வேற ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு நல்லதை மட்டுமே எடுத்து என்ன பண்ணா என்ன நடக்கும், என்ன செஞ்சா எது நடக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு உங்களுக்கு என்ன தேவை, எது தேவையில்லை அப்படிங்கறது தெளிவாக விளக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரைனிங் தான் இந்த ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய இந்த அதிகாலை ட்ரைனிங். உங்களுக்கு என்ன தேவைங்கிறது. அப்போ மனநிலையை வந்து எந்த சூழ்நிலையிலையும் கெடாம பார்த்துக்கணும், நெகட்டிவாகவும் பார்த்துக்கணும். அது நம்மளாலதான் முடியும். அதனாலதான் சொன்னேன், உங்களுடைய உடம்பை என்னால தயார்படுத்த முடியும், உங்களுடைய உள்ளத்தை உங்களால மட்டும்தான் தயார்படுத்த முடியும். உங்களுடைய உடம்பை என்னால பாதுகாக்க முடியும், உங்களுடைய உள்ளத்தை நீங்க தான் பாதுகாத்தாகணும். அப்ப பாசிட்டிவா நான் இருந்ததுனால என்னுடைய டீம் பாசிட்டிவா மாத்த முடிஞ்சது. நான் அங்க இருங்க தொட்டிக்கு நான் தான் ராஜா. எது மேனேஜர்ல 1000 மேனேஜர் வரட்டும், போட்டி போட்டாலும் நான் தான் ராஜா. நான் தான் ராஜா. 1000 பிரான்ச், நான் இன்னைக்கும் சொல்றேன், நான் பிரான்ச் மேனேஜரா இருந்தேன்னா 1000 பிரான்ச் உருவானாலும் நான் தான் ராஜாவா இருந்திருப்பேன். என் பிரான்ச்ல இருந்தா பிரிஞ்சு போவோம், அத்தனையும் பிரிஞ்சு போனதுதான். என்னுடைய பிரான்ச்ல இருந்தா பிரிஞ்சு போவாங்க. என்ன வேணாலும் பிரிஞ்சு போ, எப்படி வேணாலும் பண்ணு, நான் தான் ராஜா. காரணம் என்ன தெரியுமா? அந்த பாசிட்டிவான அந்த மனநிலை, அந்த பாசிட்டிவான சூழ்நிலை, மனநிலை, அந்த மாதிரி ஒரு சூழல் நான் உருவாக்கி வச்சிட்டேன். உருவாக்கி வைக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, நெகட்டிவ் பாசிட்டிவா மாறினோட பயம் இல்லாம போனது. சேல்ஸ்கள் வந்து கொட்ட ஆரம்பிச்சு. செய்யறது செஞ்சா நடக்கிறது தானா நடக்கும். அந்த மாதிரி மனநிலைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. அதனால நான் அதுக்கான ஒரு டெஸ்ட் தான் போட்டேன். டூர் இந்த வாரத்துல எல்லாரும் எலிஜிபிள் ஆகுறதுக்கு பிளான் பண்ணுங்க, பாத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம். ஆசை இருக்குல்ல, அப்புறம் என்ன, இந்த வாரத்துல நீங்க எல்லாருமே டூர் ஆயிருங்க அப்படின்னா என்ன சொல்லுது உன் மனசு? உன் மனசு உங்ககிட்ட என்ன சொல்லுது? முடியும்னு சொல்லுதா, முடியாதுன்னு சொல்லுதா? இல்ல முடியுமா அப்படின்னு வருதா? முடியுமாங்கிறது சந்தேகம், அரையும் குறையும். முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை, பாசிட்டிவ். முடியாது அப்படிங்கிறது நெகட்டிவ். முடியுமாங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து இருக்கு. அப்ப எல்லாமே சரி பண்ணக்கூடிய இடம் தான் அந்த உலகம், உருவாக்கக்கூடிய இடம் தான். மனநிலையை முதல்ல மாத்துங்க. அந்த மாதிரி தான் மாத்தி வச்சிருந்தேன். மாத்தி வச்சுட்டு என்னுடைய டீம் மனநிலை அந்த மாதிரி பாசிட்டிவான மனநிலையை உட்கார வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு 300 பேர்த்த உட்கார வச்சுட்டு நான் சொல்றேன்னா, உங்களுடைய மனசுக்குள்ள இருந்து கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், அன்னைக்கு உருவாக்குன அந்த மனநிலை இன்னைக்கு இருக்கு உங்ககிட்ட. அன்னைக்கு நான் போட்ட விதை இன்னைக்கு முளைச்சு இன்னைக்கு மரமா இன்னைக்கும் இருக்குது. முடியாது அப்படிங்கிற என்ன வேணுமாலும் சொல்லு, எதை வேணுமாலும் சொல்லு, முடியாது அப்படின்னு மட்டும் உங்களுடைய மனசுக்குள்ள எண்ணங்கள் உதயமாகும். பாசிட்டிவான மனநிலையில இருக்காங்க. பாசிட்டிவான மனநிலையில இருக்கும் பொழுது அவங்களால அந்த டீமையும் பாசிட்டிவா வச்சுக்க முடியுது. நெகட்டிவான மனநிலை இருக்கிறதுனால தான் அந்த அந்த டீம் எங்க யார்கிட்ட இருக்கு? இப்ப சார் நான் ஒரு பிரான்ச் மேனேஜரா இருக்கேன், என்கிட்ட வந்து பாசிட்டிவான மனநிலை இருக்கு, 100% பாசிட்டிவான மனநிலை, நெகட்டிவான மனநிலையே இல்லை.
அப்படின்னா என் டீம் யாருக்கிட்ட, நான் மேனேஜரா இருக்கேன், யாருக்கிட்ட பழகுச்சு, என்கிட்ட தானே பழகும். யார் அவங்க கிட்ட பேசுறா, யார் தலைவர், நான் தானே தலைவர், யார் வழி நடத்துறா, நான் தானே வழி நடத்துறேன். அப்போ அங்கே பாசிட்டிவ் பேசி 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 பாசிட்டிவ் தானே வரும். இங்க என்ன பாட்டில் என்ன இருக்கு, சட்டியில் என்ன இருக்கு, அதுதானே அகப்பியில் கரண்டியில் வரும். சட்டியில் கறி இருந்துச்சுன்னா கறி வரும், கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா கத்திரிக்காய் வரும், வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா வெண்டைக்காய் வரும். எல்லாம் கலந்து இருந்துச்சுன்னா கலந்து தான் வரும். கறி மட்டுமே இருந்துச்சுன்னா கறி மட்டுமே வரும். அப்ப என் மனசுக்குள்ள பாசிட்டிவான மனநிலை இருந்ததுனால எல்லாமே பாசிட்டிவா வந்தது. நெகட்டிவான மனநிலை இருந்துச்சுன்னா நெகட்டிவ் மட்டும் தான் வரும். சட்டியில என்ன இருக்கோ அதான் கரண்டில வரும். மனசுல என்ன இருக்கோ அதான் ரிசல்ட்டா மாறும். அப்ப என்கிட்ட இருக்கக்கூடியது எல்லாமே என்ன ஆகும்னா, என்ன மனநிலையில வந்தாலும், நெகட்டிவான மனநிலையில வந்தாலும் அவங்க வந்து பாசிட்டிவா மாறிடுறாங்க. அப்ப பாசிட்டிவா மாறும் பட்சத்துல மனநிலை பாசிட்டிவான மனநிலைக்கு வந்துடுறாங்க. அப்ப எனக்கு பாசிட்டிவா இருக்கும் பொழுது எண்ணங்கள் எப்படி முடியும்னு உதயமாகுதோ, எதை கேட்டாலும் முடியும்னு உதயமாகுதோ, அதே மாதிரி தான் அவங்களுக்கும் உதயமாச்சு. அப்ப அவங்களுக்கும் உதயமாகும் பொழுது மைண்ட் என்ன பண்ணும், முடியும் தானே அதுக்கான பாதையை வகுத்து கொடுக்கும், முடியுங்கிற பாதையை வகுத்து கொடுக்கும். அப்ப அந்த மாதிரி வகுத்து கொடுக்கும்போது ரிசல்ட் மட்டும் என்னவா இருக்கும், அதுக்கான வேலையை செய்யும்போது ரிசல்ட் மட்டும் முடியும்னு தானே வரும். அதான் சேல்ஸ் வந்து கொட்டிச்சு, கொட்ட வச்சோம். கரெக்டா? நீ மனநிலையை மாத்தாம, உன்னுடைய மனநிலையை மாத்தாம டீமுடைய மனநிலையை மாத்தவே முடியாது. உன் மனநிலை கெட்டு போச்சு அப்படின்னா, கெட்டு போயிருக்குன்னு நெகட்டிவா இருக்குன்னு வச்சுக்க, முடியாதுன்னு சொல்லுதுன்னு வச்சுக்க, வேற என்ன, இப்ப நான் சொன்னதை முடியாதுன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்க, உன் டீமுடைய மனநிலையை நீ எப்படி சரிப்படுத்த முடியுங்கிற, முள்ளால தான் எடுக்கணும், படுத்தவே முடியாது. உன்னுடைய மனநிலையை நீ படுத்தினீங்கன்னா உன் டீமுடைய மனநிலை தானாக மாறும். ஏன்னா உங்ககிட்ட இருந்து வர்றதெல்லாம் பாசிட்டிவ். எத்தனையோ லீடர்ஸ் வந்து பேசி எல்லாம் கேட்டிருப்பீங்க. பாசிட்டிவா பேசுற விஷயங்கள்ல பாசிட்டிவா போயிட்டே இருக்கும். பிசினஸ் பத்தி பேசினா பிசினஸ் தவிர வேற எதுவுமே பேச்சு 2 நாள் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாம போனாலும் சரி, எது நடந்தாலும் பிசினஸ் பத்தி தான் பேசு. பிசினஸ்க்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இங்க இருந்தா தானே அது வெளில வர்றதுக்கு. பிசினஸ்க்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் காதுல கேட்கறதோட காதுலயே போயிடும். மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பிசினஸ் தான். அப்ப 1 மணி நேரம் இல்ல, 1 நாள் இல்ல, 1 வருஷம் இல்ல, பேசினா பேசிக்கிட்டே இருக்கிறது பிசினஸா தான் இருக்கும். என்கிட்ட இங்க இருக்கிறதெல்லாம் பிசினஸ். அப்போ பாசிட்டிவான ஒரு மனநிலை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, பாசிட்டிவான நபர்களை உருவாக்கும். அந்த மாதிரி உருவாக்குனது தான். அதனாலதான் அவ்வளவு பெரிய ரிசல்ட். அந்த வரலாற்று சாதனையை கண்டிப்பா யாராலையும் படைக்க முடியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் கூட அதுல பாதியில இருந்தாலும் கூட உங்களுக்கு ரிசல்ட் அதுல 1/4 10% இருந்தாலே போதுமானது. அந்த மனநிலையில அது மாதிரி நீங்க வந்து 100% ரிசல்ட் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டா முதல்ல 100% உங்களுடைய மனநிலையை நீங்க வந்து தயார்படுத்துங்க. மனநிலை சரியா இருக்கா இல்லையாங்கிறது ஒரு இன்னைக்கு ரத்த டெஸ்ட் பண்றான், வேற என்ன இசிசி எடுக்கிறான், எடுத்துட்டு இது இது சரியில்லைப்பா இதை பாத்துக்கப்பான்னு சொல்றான்ல, அது மாதிரி தான் அந்த டெஸ்ட் தான் அது. இந்த வாரத்துல டூர் எலிஜிபிள் ஆகணும், இன்னைக்கே ஆகணும். என்ன சொன்னாலும் முடியும் அப்படின்னு என்ன உதயமாகுதா, முடியும் இன்னைக்கா, முடியும், முடிச்சிடலாம், முடிச்சா சார். சந்தேகம் இல்லாத எண்ணங்கள், சும்மா கடமைக்கு உதயமாகிற எண்ணங்கள் இல்ல, முடிச்சு காட்டுற எண்ணங்கள். இன்னைக்குன்னா இன்னைக்கு முடிச்சு காட்டுற எண்ணங்கள். முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, சார் 200 ஜோடி இன்னைக்கு முடிச்சிட்டேன் சார், கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார், 500 ஜோடி முடிச்சிட்டேன் சார், டைட்டன் ஆயிட்டேன் சார் அப்படின்னு சொல்ற அந்த 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 எண்ணங்கள் அந்த மாதிரி உதயமாகுதா, அந்த மாதிரி உதயமாகணுங்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி மனநிலை இருந்தா தான் அந்த மாதிரி எண்ணங்கள் உதயமாகும். அப்ப அந்த மாதிரி மனநிலை இல்ல நம்ம கிட்ட, பாசிட்டிவான மனநிலை 100% இல்ல. இன்னும் அன்னைக்கு உருவாக்கிட்டு நான் அந்த மாதிரி தான் வச்சிருந்தேன். உங்களை விட மோசமான நிலைமையில இருந்தாங்க. அப்ப கூட முடியும் தான் அவங்க நினைச்சாங்க, முடியும்னு தான் நினைச்சாங்க, முடியும் தான் சிந்திச்சாங்க, முடியுங்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணாங்க. முயற்சி தோத்து போகலாம், தோத்துருக்கலாம் அன்னைக்கு. ஆனா அவங்களுடைய விடாமுயற்சி தான் இன்னைக்கு வெற்றியாளர்லாம் அவங்களை நிப்பாட்டிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து வெற்றியாளர்லாம் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த வாரத்துல கூட நீங்க பாத்துருப்பீங்க, தொடர்ந்து அந்த இடத்துல அந்த 3 இடத்துலயும் அவங்க வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க, பிடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 25வது இடத்துல யார் எந்த இடத்துல இருக்கா என்னங்கிறது உங்களுக்கு வார வாரம் ரிசல்ட் போடுறோம். ஓகேயா? மனநிலை தான் என்ன, சூழ்நிலை மனநிலையை மாத்துது. நான் மனநிலையை சூழ்நிலையா மாத்தினேன், அவ்வளவுதான். பாசிட்டிவ் அதிகமா இருக்குது, அவ்வளவுதான். ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு சொட்டு விஷம் விழுந்தா 1 லிட்டர் விஷமா மாறுது. அதே கடல்ல 1 லிட்டர் ஊத்தினாலும் விஷம் தண்ணியா மாறுது, பாசிட்டிவா மாறுது. புரிஞ்சா? அப்ப நம்மளுடைய மனநிலை எவ்வளவு பெருசா இருக்கணும்னு சொல்ல வர்றேன். ஒரு குறுகிய மனநிலை ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டேனே, கடலை விட பெருசு மனசு. பெரிய ஆழம், அதனுடைய ஆழம் என்ன, கடலை விட பெருசு சார், இந்த உலகத்தை விட பெருசு.
சார் இந்த இந்த உலகம்னா இது பூமி இல்ல, உலகம் 7 உலகம், அதை விட பெருசு மனசு. புரியுதா? அதை சின்னதா வச்சுக்கிறதும் இவ்வளவு பெருசா வச்சுக்கிறதும் இவ்வளவு பெருசா வச்சுக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. என் மனசு தான் கடலை விட பெருசு. பாசிட்டிவ்ல உலகத்தை விட பெருசு. எவ்வளவு நெகட்டிவ் வேணுமா கொட்டு, நெகட்டிவ் ஆகுமா? ஆகவே ஆகாது. முதல்ல நெகட்டிவ் வந்து பாரு. புரிஞ்சா சார்? இப்போ புரிஞ்சா? எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ்? பிசினஸ்க்கு அப்பால் பட்டது எல்லாமே நெகட்டிவ். எங்க வீட்டுல இருக்கக்கூடிய குறை என்ன? அவங்க கூட நான் பேசுறது இல்ல, அவங்க பேசுறத நான் கேட்கறது இல்ல. இந்த 2 குறையை தவிர வேற எந்த குறையுமே கிடையாது வீட்டுல. ஏன்? என்னால முடியல. பிசினஸ் கப்பல் அவங்க என்ன பேசுவாங்க? பிசினஸ் பத்தி பேசுவாங்களா? ஒய்ஃபா இருக்கட்டும், தங்க ஊசியா இருக்கட்டுங்க, பிள்ளையா இருக்கட்டுங்க, பிசினஸ் பேசுவாங்களா? பிசினஸ் கப்பல் பத்தி தானே பேசுவாங்க. அதனால என்னால கேட்க முடியல. அந்த இடத்துல நான் இருக்கிறது இல்ல. தனியா போய் ரூம்ல போய் பைத்தியார மாதிரி டாப் போட்டுக்குவேன் வீட்டுல இருந்தாலே. புரிஞ்சாப்ப? ஏன்? பாசிட்டிவான அந்த மனநிலை நெகட்டிவ்க்கு இடமே கொடுக்காது. ஏன் நான் உங்ககிட்ட பேசுறது இல்ல? ஏன் உங்ககிட்ட பேசுறேன்? என் ஒய்ஃப் கண்டிப்பா பேசுவாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவீங்க. சீரியஸா சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுறீங்க. என்கிட்ட பேசணும்னா தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உண்மை. காரணம் என்ன? 1 மணி நேரம் இல்லைங்க, ஒரு நாள் முழுக்க பேசுவாங்க பிசினஸ். அவங்ககிட்ட என்ன பேச முடியும்? பிசினஸ் பேச முடியுமா? முடியாது. காரணம், அவங்ககிட்ட பிசினஸ் பேச முடியாது. பேசி புரோசனம் இல்ல. பேசுறதுக்கு அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க விஷயம் என்னாச்சு, அது என்னாச்சு, புரியுதா? அப்போ பாசிட்டிவான மனநிலை என்கிட்ட இன்னமும் இருக்கு. இன்னும் பாதுகாத்து இருக்கேன். மேனேஜரா இல்லாத காலத்துலயும் அன்னைக்கு பாசிட்டிவா என் மனநிலை எப்படி இருந்ததோ, என்னுடைய டீமை எந்த அளவுக்கு பாசிட்டிவா அன்னைக்கு கொஞ்சம் பேர்த்த நான் மாத்தி வச்சேனோ, அதுல கொஞ்சம் பேர் இன்னும் அதை இப்ப நான் எப்படி தக்க வச்சிருக்கேனோ அந்த மாதிரி தக்க வச்சிருக்காங்க. அவங்கதான் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர் வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வெற்றி இல்ல, வெற்றியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா? அதனால வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யாருக்கும் எப்போதும் கிடைக்கிறது இல்ல. கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எவன் ஒருவன் சரியான முறையில பயன்படுத்துறானோ, எவன் ஒருவன் அப்படின்னா சரியான முறையில எவன் பயன்படுத்துவானா, எல்லாரும் பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறான். எவனுக்கெல்லாம் அந்த பாசிட்டிவான மனநிலை, முடியுங்கிற மனநிலை, தன்னம்பிக்கை மாத்திக்கணும். மனநிலை தான். மண்ணை மாத்தினா நீ எதை போட்டாலும் அது சரியா கொண்டு வந்துடலாம். டூரை போட்டாலும் கொண்டு வந்துடலாம், டைட்டனை போட்டாலும் கொண்டு வந்துடலாம். எதை வேணாலும் கம்பெனி விதைக்கட்டும், அது நல்ல ஒரு விளைச்சலை நம்ம கொண்டு வந்துடும். ஏன்னா மண்ணை நல்ல பக்குவமா மாத்தி வச்ச மனசை நீ மாத்து. மண்ணை மாத்தினா மண்ணும் மாறும் பொழுது தரமான விளைச்சலை தருகிறது. மனசு மாறும் பொழுது தரமான வெற்றியை தருகிறது அவனுக்கு. அதனால நீ கடுமையான உழைப்பாளியா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், அனுபவசாலியா இருக்கலாம், அழகா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், யாராக இருந்தாலும் பிசினஸ்க்கு தகுந்தாற் போல மனநிலை மாத்தினா, திரும்பவும் சொல்றேன், பாசிட்டிவான மனநிலை பிசினஸ்க்கான மனநிலை, நெகட்டிவான மனநிலை பிசினஸ்க்கு அப்பால் பட்ட மனநிலை. பிசினஸ்க்கு அப்பால் பட்ட எண்ணங்கள் உதயமாகுது அப்படின்னா அது தங்கமா இருந்தாலும் கூட, அது பிசினஸ்க்கு அப்பால் பட்டதா இருந்துச்சுன்னா அது தப்பு. குப்பையா இருந்தாலும் கூட அது பிசினஸ்க்கானதா இருந்துச்சுன்னா சரி. ஓகே. அப்ப இந்த மனநிலை என்னவா இருக்குன்னா, பிசினஸுக்கு தகுந்தாற் போல இருக்கும் பொழுது அது சரி, பாசிட்டிவ். பிசினஸ்க்கு அப்பால் பட்ட மனநிலை நெகட்டிவ். அதனால பிசினஸ்க்கு அப்பால் பட்ட மனநிலையே இல்ல இருந்து பிசினஸ்க்கான மனநிலையை உங்களுடைய மனசை நீங்க மாத்தணும். பாசிட்டிவான எண்ணங்கள் உதயமாகணும் அப்படின்னு கேட்டா பாசிட்டிவான மனநிலையா உங்களுடைய மனநிலை இருக்கணும். பாசிட்டிவான மனநிலை தான் பாசிட்டிவான எண்ணங்களை உதயமாக்கும். பாசிட்டிவான எண்ணங்கள் தான் பாசிட்டிவான சிந்தனைகளையும் செயல்பாட்டையும் உருவாக்கி பாசிட்டிவான வெற்றியை மட்டுமே தரக்கூடிய மனநிலை பாசிட்டிவான மனநிலை. உங்களுடைய மனநிலையை பாசிட்டிவா மாத்துங்க. அதுக்கான டெஸ்ட் தான் இந்த வாரத்திலே டூர், இன்னைக்கே டூர், இப்பவே டூர் எலிஜிபிள் ஆகணும். இப்பவே டைட்டன் எலிஜிபிள் ஆகணும். இந்த வாரத்துக்குள்ள ஆகணும். உன் மனசு என்ன சொல்லுதுன்னு பாரு. என்னவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கே 2000 ஜோடி மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிட்டா முடியும்னு தான் உதயமாகணும். அந்த பாசிட்டிவான மனநிலை முடியும்னு தான் உதயமாகும். என்கிட்ட எம்டி என்ன சொன்னாலும் 1000 பேர்னால முடியாத ஒரு விஷயத்த எம்டி என்கிட்ட கொண்டுட்டு வர்றாருன்னா என் பார்வை, ஏன்னா முடியும்னு தான் பண்ணும். 1000 பேர்னால அது முடியல, அது எனக்கு 1000 பேர்னால முடியாம என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
அப்படின்னா அப்பவும் நான் முடியும்னு தான் சொல்லுவேன். என் மனசு சொல்லும். மனசு முடியும்னு தான் எடுத்துக்கேன். ஏன்னா இங்க பாசிட்டிவான மனநிலை இருக்கிறதுனால எதை போட்டாலும் பாசிட்டிவா தான் வரும். என்ன விதை போட்டாலும் சரி, அது பாசிட்டிவா தான் முளைக்கும். எந்த விதைய போட்டாலும் சரி, 1000 இடத்துல முளைக்காத விதைய போட்டாலும் சரி, அது முளைச்சிரும். ஏன்னா இங்க மண் அந்த மாரி மண்ணு தரமா இருந்துச்சுன்னா, எந்த விதையும் முளைக்கும். மனசு தரமா இருந்துச்சுன்னா, எந்த விஷயமும் அது நடக்கும். அவ்வளவுதான். அதனால பிசினஸ்க்கு தகுந்தாற் போல உங்களுடைய மனநிலையை மாத்திக்கங்க. பாசிட்டிவா மாத்திங்க. பிசினஸ்க்கு தகுந்தாற் போல செயல்படுங்க. டூர் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பேட்ச்னுடைய 5வது வாரம் முடிஞ்சு 6வது வாரத்துல இருக்கோம். பேட்ச்ல நிறைய இருக்கு. பிரான்ச் மேனேஜருக்கான டேட் அறிவிச்சாச்சு. பிப்ரவரி 9, 10. இதறுதி நடக்காத ஒரு பிரான்ச் மேனேஜருக்கான ட்ரைனிங், அந்த ட்ரைனிங் இருக்கும். இதுல வந்து சேல்ஸ்க்கு டிக்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எத்தனை சேல்ஸ்க்கு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியல. அதனால இந்த பிரான்ச் மேனேஜர் அட்டன் பண்ணணும். முதல்ல அந்த ட்ரைனிங் அட்டன் பண்றதுக்கான தகுதி மேனேஜரா இருக்கணும். அதுல மினிமம் 60 சேல்ஸ் நடந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் தகுதி. செகண்டு, டைட்டன் ஆனவங்க அதுல அட்டன் பண்ணலாம். தேர்டு, லெவல் 3க்கு மேல 4, 5, 6, 7, 8 எழுதி லெவல் 3 எலிஜிபிள். 2ல இருந்து 3, 3ல இருந்து 4, 4ல இருந்து 5, 5ல இருந்து 6, 6ல இருந்து 7, 7ல இருந்து 8 இவங்க அட்டன் பண்ணலாம். அப்புறம் எப்படி அப்புறம் யார் அட்டன் பண்ணலாம்? டூர் எலிஜிபிள், சிங்கப்பூர் டூர் எலிஜிபிள் ஆறவங்க அட்டன் பண்ணலாம். அதையும் தாண்டி டிக்கெட் இருக்கும் பட்சத்துல சேல்ஸுக்கு போன கடத்த கொடுத்தோம்ல மேனேஜர் ஒவ்வொரு சேல்ஸ் 200 இவ்வளவு சேல்ஸுக்கு இத்தனை டிக்கெட்னு, அந்த மாதிரி சேல்ஸுக்கும் டிக்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் எத்தனை சேல்ஸ்க்கு அப்படிங்கிறது தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு. அதனால சேல்ஸ் கண்டிப்பா டிக்கெட் இருக்கு. அதனால இந்த பிரான்ச் மேனேஜர் இறுதி நடந்த பிரான்ச் மேனேஜரை விட இது டாப்லையும் ரொம்ப அற்புதமாகவும் நடக்கக்கூடிய பிரான்ச் மேனேஜர் ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்கை விட்டுறாதீங்க. இதை விட்டுட்டா எப்பவும் கிடைக்காது. இந்த அற்புதமான ஒரு கல்லுல 9 மாங்காய். தேங்காய் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சேல்ஸ் செட் ஆயிரும், டீம் செட் ஆயிரும், வருமானம் அதிகமாயிரும், பிரான்ச் மேனேஜர் ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம், சிங்கப்பூர் டூர் எலிஜிபிள் ஆகலாம், அண்டர் கிளப்ல எலிஜிபிள் ஆகலாம், டைட்டன் ஆகலாம். பேரு, புகழ், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாமே உங்களுடைய ஒரே ஒரு முயற்சியில இருக்கு. சேல்ஸ் அப்படிங்கிற விடாமுயற்சியை மட்டும் எடுங்க. வெற்றி நம் பக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கனவுகள் கண்டீங்களோ அத்தனை கனவுகளும் இந்த வாரத்தில் நிறைவேற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.